வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு அமானுஷ்ய கதை கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. பேராசிரியர் ஜூலியட் சீசர் நாடகத்தை நடத்திக் கொண்டிருந்தார். BA ஆங்கில இறுதி ஆண்டு மாணவிகளுக்கு. சிலர் கவனித்துக் கொண்டிருந்தனர். சிலர் கவனிப்பது போல நடித்துக் கொண்டிருந்தனர். தமிழரசி கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இடையில் அவள் கவனம் சிதறியது. பேராசிரியர் வருவதற்கு முன் வகுப்பின் ரெப்ரசன்டேட்டிவ் கூறிய செய்தியை பற்றித்தான் அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். 2 வாரம் கழித்து அவர்கள் சுற்றுலா செல்லப் போகிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. பேராசிரியர் வகுப்பு முடிந்து வெளியே சென்றார். வகுப்பில் அனைவரும் சுற்றுலாவை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். தமிழரசியும் தன் தோழிகளுடன் சுற்றுலாவை பற்றி பேச நினைத்தாள். அவளுக்கு முன்பே அவளின் தோழிகள் மணிமேகலையும் மாலதியும் பேச ஆரம்பித்தார்கள். தமிழ், டூருக்கு நீ வருவல்ல? நான் அம்மா கிட்ட கேட்கணும்ப்பா. அம்மா அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. நீங்க போவீங்களா? நான் கண்டிப்பா போவேன் என்றாள் மணிமேகலை. நான் அண்ணன் கிட்ட கேட்கணும் என்றாள் மாலதி. இதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல அமர்ந்திருந்தாள் ரேகா. ஓய் ரேக், நீ போவியா? நான் தலகிழா நின்னாலும் எங்க வீட்டுல விட மாட்டாங்க தமிழ். ஏய், நான் எங்க அம்மா கிட்ட கேக்குறேன், நீயும் கேளு ரேகா. சரி, ட்ரை பண்றேன். ஒழுங்கா 3 பேரும் வரீங்க, இல்லனா அவ்வளவுதான் என்றாள் மணிமேகலை. சரிடி, நாளைக்கே நான் முடிவை சொல்லிடுறேன் என்றாள் மாலதி. எனக்கும் ரேகாவுக்கும் 1 வீக் டைம் வேணும் மணி. சரி சரி, எடுத்துக்கோங்க. கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய தமிழரசி தன் அம்மாவிடம் தயங்கி தயங்கி பேச ஆரம்பித்தாள் சுற்றுலாவை பற்றி. ரேகா தன் அப்பாவிடம் அனுமதி பெற்று அவரை வைத்து அம்மாவிடம் பேச முடிவு செய்தாள். மாலதி தன் அண்ணனிடம் அனுமதி பெற்றாள். மணிமேகலையின் வீட்டிலும் அனுமதி தந்தார்கள். மறுநாள் மூவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள், தமிழரசியை தவிர. ஏனெனில் அவளுக்கு மட்டும் அனுமதி கிடைக்கவில்லை. ஏ தமிழ், அம்மா கிட்ட நான் வேணும்னா பேசட்டா? இல்ல மணி, வேண்டாம். அவங்க நோன்னு தான் சொல்வாங்க. நீங்க 3 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. என்ன தமிழ் இப்படி சொல்லிட்ட? உன்னை மட்டும் எப்படி விட்டுட்டு போறது? இதுல என்ன இருக்கு ரேகா? நீங்க போயிட்டு வாங்க. என்னெல்லாம் நடந்துச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க. இப்படியே நாட்கள் ஓடின. 3 நாட்கள் தான் இருந்தன. ஏய், ஒரு ஹாப்பி நியூஸ். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க என்றாள் தமிழரசி. நால்வரும் மகிழ்ச்சியாக சுற்றுலாவிற்கு தயாரானார்கள். கல்லூரியிலிருந்து 2 பேருந்துகள் காலை 4 மணிக்கு கிளம்பின. தமிழும் ரேகாவும் முன்னிருக்கையில் அமர்ந்தார்கள். மணியும் மாலதியும் அவர்களுக்கு பின்னிருக்கையில் அமர்ந்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு தொடங்கியது அவர்களது பயணம், நடக்கப் போவது அறியாமல். அத்தியாயம் 2. இரவு 8 மணிக்கு ஊட்டியில் ஒரு ஹோட்டலுக்கு முன் பேருந்து நிறுத்தப்பட்டது. அனைவரும் இரவு உணவை முடித்துக்கொண்டு அவரவர்களுக்கு வழங்கப்பட்ட அறைக்கு சென்றனர். 8 பேருக்கு ஒரு அறை வழங்கப்பட்டது. உடன் வந்த 4 பேராசிரியர்களுக்கும் தனித்தனி அறை. நால்வரும் தங்கியிருந்த அறையில் இருந்த மற்ற 4 மாணவிகளும் உறங்கிவிட்டனர். இவர்களுக்கு உறக்கம் வரவில்லை. தங்கள் அறையின் பால்கனியில் நின்று கொண்டே இரவின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர். செம்ம கிளைமேட்ல, சூப்பரா இருக்குப்பா. ஆமா தமிழ், இப்போ சூடா டீ குடிச்சா நல்லா இருக்கும்ல? அதானே பார்த்தேன். என்னடா மாலதி இவ்வளவு குளிர்ல இன்னும் டீயை பத்தி பேசலையேன்னு நினைச்சேன். கரெக்டா பேசிட்டா. போடி, சும்மா கிண்டல் பண்ணாத. இல்லடி, எனக்கு கூட காஃபி குடிக்கணும்னு தோணுது. ஆனா எப்படி வாங்குறது? இந்த ஹோட்டல்ல சாப்பிட எதுவுமே இருக்காதே. அதனால தானே நம்ம வேற ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்தோம். அங்க ஒரு டீ கடை இருக்கு பாருங்க, அங்க போய் குடிக்கலாம் என்று அந்த ஹோட்டலுக்கு எதிர் தெருவில் இருந்த கடையை காட்டினாள் மணிமேகலை. அந்த தெருவே காலியா இருக்கு. பக்கத்துல வீடு கூட இல்ல. மணி வேற 9 ஆகுது. இந்த டைம்ல போய் ரூம்ல இருந்து வெளியில போறது நல்லதில்ல மணி. ஏய், கிட்ட தானே இருக்கு. இல்ல மணி, வெளியில போக வேண்டாம். தமிழ் சொல்றது கரெக்ட் தான் என்றாள் ரேகா. வேணும்னா நீயும் ரேகாவும் இங்கே இருங்க. நானும் மாலதியும் போயிட்டு உங்களுக்கும் வாங்கிக்கிட்டு வரோம். இல்ல மணி, வேண்டாம். நாங்களும் வரோம். நீங்க தனியா போக வேண்டாம். சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். நான் மட்டும் பர்ஸ் எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க எதுவும் எடுத்துக்கிட்டு வர வேண்டாம். மிஸ் ஆகிட்டா தேட முடியாது. சரி தமிழ். நால்வரும் முதல் மாடியிலிருந்து இறங்கி கீழே வந்தனர். நடுவில் இருந்த சாலையை கடந்து எதிர் தெருவின் முனையில் இருந்த கடைக்கு சென்றனர். அங்கே முதியவர் ஒருவர் அமர்ந்திருந்தார். ரேடியோ பாடிக்கொண்டிருந்தது. மாலதி அவரிடம் சென்று, தாத்தா, 2 டீ, 2 காஃபி என்றாள். மாலதியும் ரேகாவும் டீயை ருசித்து குடித்தனர். தமிழும் மணியும் காஃபியை சியர்ஸ் சொல்லிக்கொண்டு குடித்தனர். பிறகு அவர்கள் மகிழ்ச்சியுடன் அறைக்கு திரும்பினர். உறங்கச் செல்லும் முன் மாலதி தன் வீட்டிற்கு கால் செய்ய கைபேசியை தேடினாள். ஆனால் அதை காணவில்லை. ஏய், என் போனை காணும்பா, யாராவது பாத்தீங்களா?
உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான். மொபைலை எங்கேயாவது போட்டுரு. பேக்ல பாத்தியா? பார்த்துட்டேன் தமிழ். அங்கேயும் இல்ல. எப்ப மொபைல் லாஸ்ட்டா பார்த்த? நம்ம டீ கடைக்கு போனோம்ல, அப்போ என் ஜீன்ஸ் பாக்கெட்ல தான் இருந்துச்சு. டீ நல்லா இருந்துச்சுன்னு அந்த தாத்தாவுக்கு கிஃப்ட்டா குடுத்துட்டியா? ஏய் மணி, நீ வேற விளையாடாத. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி மாலதி, டென்ஷன் ஆகாத. இரு, நான் உனக்கு கால் பண்ணி பார்க்கறேன். நீ ரூம்ல எங்கேயாவது மொபைல் ரிங் ஆகுதான்னு பாரு என்றாள் ரேகா. சரி, ரிங் போகுதான்னு பாரு. இல்ல மாலதி, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, நான் மொபைல தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சா எங்க அண்ணன் என்ன கொன்னுடுவான். சரிடி, கவலைப்படாத, தேடி பார்க்கலாம். நம்ம அந்த கடை வரைக்கும் போய் செக் பண்ணலாம். கண்டிப்பா வழியில தான் எங்கேயாவது விழுந்திருக்கும். அத்தியாயம் 3. கைபேசியை தேட மீண்டும் அறையை விட்டுச் செல்ல முடிவெடுத்தனர் நால்வரும். ரேகா, மணி 2 பேரும் மொபைல பத்திரமா பேக்ல வச்சுட்டு வாங்க. நான் என்னோட மொபைலை எடுத்துக்கிட்டு வரேன் என்றாள் தமிழ். நால்வரும் அறைக்கு வெளியிலிருந்தே கைபேசியை தேடிக்கொண்டே நடுவில் செல்லும் சாலை வரை வந்தனர். இப்போதுதான் எதிரே இருந்த தெருவை பார்த்தனர். பார்த்த நிமிடத்திலேயே அவர்களை பயம் தொற்றிக் கொண்டது. அந்த தெரு முன்பை விட மயான அமைதியில் இருந்தது. அந்த டீ கடை இப்போது மூடியிருந்தது. அதனால் முன்பிருந்த கொஞ்ச வெளிச்சமும் இப்போது இல்லை. நால்வரின் இதய துடிப்பும் மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கியது. ஏய், என்னடி இந்த இடம் இப்போ கொஞ்சம் டெரரா இருக்கே. ஆமா மணி, ரொம்ப இருட்டா வேற இருக்குது. ஏய், ஏண்டி நீங்க வேற பீதியை கிளப்புறீங்க? மாலதியே பாவம் டென்ஷனா இருக்கா. தமிழ், இவங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பயங்கரமா தாண்டி இருக்கு. ஏய், நீயுமா? ஏண்டி, நீங்க பயந்து என்னையும் ஏன் பயமுறுத்துறீங்க? உனக்கு ஃபோன் வேணான்னா சொல்லு, இப்படியே திரும்பி போயிடலாம். இல்ல இல்ல, எனக்கு ஃபோன் கண்டிப்பா வேணும்டி. அப்போ பேசாம வா, இல்ல நான் ரூமுக்கு போயிடுவேன். சரி சரி. நடுவில் செல்லும் சாலையில் தமிழின் கைபேசியின் ஒளியில் நால்வரும் மாலதியின் கைபேசியை தேடினர். காற்று பலமாக வீசியது. ஆள் நடமாட்டமில்லாத சாலையின் நடுவே நால்வரும் தங்களின் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கைபேசியை தேடினர். கைபேசி அங்கே இல்லை. இப்போது சாலையை கடந்து எதிரே இருக்கும் தெருவிற்கு சென்றுதான் ஆக வேண்டும். அதை நினைக்கும் போதே நால்வரின் இதயமும் வெளியில் எகிறி குதிக்க தயாராக இருப்பது போல துடித்தது. இப்போது அந்த தெருவிற்குள் கால் வைத்தனர். திடீரென கீங் என்று சத்தம் வந்தது. நால்வரும் அதிர்ந்து போனார்கள். தமிழ் பதட்டத்தில் கைபேசியை கீழே போட்டாள். ஒரே நொடியில் நால்வரும் பயத்தில் உறைந்து போனார்கள். தமிழ் கீழே குனிந்து கைபேசியை எடுத்தாள். ஒன் நியூ மெசேஜ் என்று காட்டியது. அது அவள் அக்கா அனுப்பிய குட் நைட் மெசேஜ். ஏய், ஒன்னும் இல்லப்பா, பயப்படாதீங்க, மெசேஜ் தான். ரொம்ப சந்தோஷம், வாங்க தேடலாம் என்றாள் மாலதி. அந்த தெருவிற்குள் நுழைந்து கைபேசியை தேடினார்கள். ஒரு வழியாக கைபேசி அந்த பூட்டிய டீக்கடை அருகே கிடந்ததை கண்டனர். மாலதி மகிழ்ச்சியோடு தன் கைபேசியை எடுத்துக்கொண்டாள். நல்ல வேளை, போன் உடையல. ஆனா சார்ஜ் தான் இல்ல. அதான் ஆன் ஆக மாட்டேங்குது. சரி, சீக்கிரம் ரூமுக்கு போயிடலாம் வாங்க என்றாள் ரேகா. அறைக்கு செல்ல போகிற நிம்மதியில் இருந்த நால்வரும் திடீரென்று அவர்கள் பின்னே ஏதோ நிற்பதைப் போல உணர்ந்தனர். திரும்பி பார்க்க தைரியம் வரவில்லை என்றாலும் திரும்பித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் அவர்கள் இப்போது டீ கடையை நோக்கித்தான் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்புறத்தில்தான் ஹோட்டல் இருக்கிறது. திரும்ப நினைத்தாலும் கால்கள் அசைய மறுத்தன. இப்போது அவர்கள் பின்னாலிருந்து ஒருவித சத்தம் கேட்டது. நால்வரும் நடுங்கி போனார்கள். இப்போது அவர்கள் மனதில் துளி அளவும் தைரியமில்லை. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுல்ல என்று அஞ்சிய குரலில் கேட்டாள் மணி. மற்ற மூவரும் பேசக்கூட தைரியமின்றி மெதுவாக ஆம் என்பது போல தலையசைத்தனர். ரேகா தமிழின் கைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டாள். என்ன செய்வதென்று தெரியாமல் நால்வரும் ஸ்தம்பித்து நின்றனர். ஏதோ ஒன்று தங்களை நெருங்குவதை உணர்ந்த போது நடுநடுங்கி போயினர். அத்தியாயம் 4. இப்போது நால்வரும் தங்கள் பின் நிச்சயமாக ஏதோ ஒன்று நின்று கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டனர். இனி அது என்னவென்று அறிந்து கொள்ளாமல் இருப்பது ஆபத்தை உண்டாக்கும் என நினைத்தனர். திரும்பி பார்க்க முடிவு செய்தனர். அவர்கள் திரும்பி பார்த்த பிறகு தாங்கள் ஆபத்தில் சிக்கிக்கொண்டோம் என்பதை உணர்ந்தனர். இப்போது அவர்கள் முன்னே கருப்பு நிறத்தில் பெரிய நாய் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அது அவர்களின் பாதி உயரத்தில் இருந்தது. அதன் பெரிய கூர்மையான பற்களிலிருந்து இரத்தம் சொட்டியது. அவர்களை கடித்து குதறுவதைப் போல சீறிக்கொண்டே மெதுவாக நெருங்கியது. நாய் கடிக்கிறதோ இல்லையோ, பயத்தினாலேயே இதயம் நின்றுவிடும் போல இருந்தது அவர்களுக்கு. அறையை விட்டு வெளியே வந்தது எவ்வளவு பெரிய தவறென்று இப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் நால்வரும் திகைத்து நின்றனர். அறைக்கு திரும்பவும் முடியாது. உதவிக்கு யாரையும் அழைக்கவும் முடியாது.
இப்போது அவர்களுக்கு ஓடுவதைத் தவிர வேறு வழியில்லை. ஓடாமல் நின்று கொண்டிருந்தாலும் அந்த நாய் கடிக்கத்தான் போகிறது. அதற்கு ஓடி அதனிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்வது எவ்வளவோ மேல் என்று அவர்களுக்கு தோன்றியது. தமிழ் ரேகாவின் கையையும், மணி மாலதியின் கையையும் பிடித்துக் கொண்டனர். ஓடுவதற்கு நால்வரும் தயாரானார்கள். நாயும் அவர்களை துரத்துவதற்கு தயாரானது. அவர்கள் அந்த தெருவிற்குள் நுழைந்து ஓடினார்கள். நாயும் அவர்களை துரத்திக் கொண்டே அவர்கள் பின்னே ஓடியது. அவர்கள் நாயிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று ஏதேதோ தெருவிற்குள் நுழைந்து ஓடினார்கள். அவர்கள் ஓடிய தெருவில் ஆள் நடமாட்டமே இல்லை. இருட்டாக இருந்தது. நிலவின் ஒளி கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுத்தது. இருபுறமும் மரங்கள் மட்டுமே இருந்தன. தாங்கள் செல்லும் பாதையில் ஆபத்துள்ளதா, அறைக்கு எந்த வழியில் திரும்பிச் செல்வது போன்ற கேள்விகளுக்கு இப்போது அவர்களிடம் இடம் இல்லை. நாயிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் குறிக்கோளாக இருந்தது. அவர்கள் மூச்சிறைக்க ஓடினார்கள். அந்த நாயும் அவர்களை விடாமல் துரத்திக் கொண்டே வந்தது. அந்த நாய் ஒரு முடிவோடுதான் இருக்கிறதென்று அவர்களுக்கு புரிந்தது. வழியில் ஏதாவது வீடு இருந்தால் அவர்களிடம் உதவி கேட்கலாம், இல்லை மறைந்தாவது கொள்ளலாம். ஆனால் அந்த வாய்ப்பும் அவர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. கொஞ்சம் தூரத்திற்கு பிறகு அவர்களின் இடதுபுறத்தில் ஒரு வீடு தெரிந்தது. அந்த வீடு பெரியதாகவும் கொஞ்சம் பழையதாகவும் இருந்தது. வீட்டை சுற்றி உயரமான மதில் சுவர் இருந்தது. வீடு நடுவில் இருந்தது. வீட்டின் முன் இருபுறமும் மரங்கள் இருந்தன. வீட்டில் மங்கலான விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வீட்டின் முன் உயரமான இரும்பு கதவு இருந்தது. அந்த வீடு பார்ப்பதற்கு கொஞ்சம் திகிலாகத்தான் இருந்தது. யாராக இருந்தாலும் அந்த இரவு நேரத்தில் அந்த வீட்டின் உள்ளே நுழைய தயங்குவார்கள். ஆனால் இவர்களுக்கோ ஓடி ஓடி மயக்கம்தான் வந்தது. தயக்கம் வரவில்லை. இனி ஓடுவதற்கு அவர்களிடம் தெம்பும் இல்லை. அந்த நாயிடமிருந்து தப்பிக்க அந்த வீட்டின் உள்ளே நுழைந்துதான் ஆக வேண்டும். அந்த வீட்டில் ஆபத்து உள்ளதா இல்லையா என்றெல்லாம் சிந்திக்க அவர்களிடம் நேரம் இல்லை. அந்த வீட்டின் இரும்பு கதவு பூட்டப்படாமல் இருந்தது. அதனால் அதை எளிதாக திறந்து கொண்டு உள்ளே ஓடினார்கள். அந்த வீட்டின் இடதுபுற சுவற்றிற்கும் மதிலுக்கும் இடையில் இருந்த சந்தில் மறைந்து கொண்டார்கள். அங்கிருந்து அந்த நாய் போய்விட்டதா என்று பார்த்தார்கள். ஆனால் அது அந்த இரும்பு கதவிற்கு வெளியேதான் இருந்தது. கதவை இவர்கள் சாத்திவிட்டு வந்திருந்தால் அந்த நாயால் உள்ளே நுழைய முடியவில்லை. வெளியிலேயே அமர்ந்து கொண்டு அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 5. என்ன செய்வதென்று தெரியாமல் நால்வரும் அந்த வீட்டின் சுவரில் சாய்ந்தபடி அமர்ந்தார்கள். அவர்களின் இதயம் பயத்தினாலும் நீண்ட தூரம் ஓடியதாலும் அதிவேகமாக துடித்தது. இருப்பினும் இப்போதைக்கு அந்த நாயிடமிருந்து தப்பித்தது அவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை தந்தது. ஆனால் அந்த கொஞ்ச நிம்மதியும் கொஞ்ச நேரத்தில் பறிபோகப் போகிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. இப்போது அந்த நாய் அந்த இடத்தை விட்டு நகருவதாகவே தெரியவில்லை. ஐயோ! அந்த நாய் அங்கேயே தான் நின்னுகிட்டு இருக்குது. போகவே மாட்டேங்குது. என்ன செய்யறது? ஒண்ணும் செய்ய முடியாது தமிழ். அது போற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன மாலதி, இவ்வளவு ஈஸியா சொல்ற? அந்த நாய் ஒரு வேளை போகவே இல்லன்னா, நைட்டு ஃபுல்லா இங்கேவா இருக்க முடியும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான் மணி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அது போகவே இல்லன்னா என்ன செய்யறதுன்னு யோசிப்போம் என்றாள் தமிழ். அந்த நாய் உள்ள வந்துட்டா என்ன பண்றது? கதவு சாத்தி தானே இருக்கு. அதால உள்ள வர முடியாது ரேகா. ஆனா நம்மளாலயும் வெளியில போக முடியாதே மாலதி. சரிடி, 10 நிமிஷம் பார்ப்போம். அப்பவும் அது போகலன்னா அதை எப்படியாவது உள்ள வர வச்சுட்டு நாம வெளியில போய் கதவை சாத்திடலாம். பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தான் தெரியல என்றாள் தமிழ். நம்ம ரூமை விட்டு வெளியே வந்திருக்கவே கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டோம் என்று கூறும்போதே ரேகாவின் குரல் தழுதழுத்தது. கண்களில் கண்ணீர் வழிந்தது. ரேகா, அழாத. நம்ம கண்டிப்பா பத்திரமா ரூமுக்கு போயிடலாம். எப்படி தமிழ் போக முடியும்? அந்த நாய் தான் வெளியவே இருக்கே. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா சொல்லாத. ரூமுக்கு போறது அவ்வளவு ஈஸி இல்ல. எனக்கு திரும்பி போவோன்னு நம்பிக்கையே இல்ல என்று அழுது கொண்டே கூறினாள் ரேகா. ஏ லூசு ரேகா, எதுக்கு இப்ப அழுவுற? இப்ப என்ன, அந்த நாயை விரட்டணும் அவ்வளவுதானே. நீ போய் அதுகிட்ட பேசு, அது பயந்து ஓடிடும் என்று ரேகாவை சிரிக்க வைக்க தன் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கிண்டல் செய்தாள் மணி. மணியின் மனதை புரிந்து கொண்ட ரேகா அவளுக்காக கண்ணீரை துடைத்துக்கொண்டு, போ மணி என்று சிரித்துக்கொண்டே அவளை செல்லமாக அடித்தாள். அதற்குள் மாலதி, எல்லாம் என்னாலதான். நான் மட்டும் மொபைல்ல தொலைக்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நீங்களும் நிம்மதியா ரூம்ல இருந்திருப்பீங்க. எனக்காக வந்து நீங்களும் இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களே என்று மனம் வருந்தினாள். ஏ, நீயும் ஆரம்பிச்சிட்டியா? இப்படியே எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தா அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்க வழி கிடைச்சிடுமா என்று சற்று கோபமாக பேசினாள் தமிழ். மாலதி அதை கேட்டு அமைதியாக தலை குனிந்து அமர்ந்தாள். இங்க பாரு மாலதி, நம்ம பேட் டைம் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்.
இப்ப போயி என் மேல தப்பு, உன் மேல தப்புன்னு யாரையும் ப்ளேம் பண்ணிக்க வேண்டாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு மட்டும் யோசிப்போம். அழறது எதுக்கும் சொல்யூஷன் ஆகாது என்றாள் தமிழ். அவள் கூறியது சரி என்று உணர்ந்த மாலதி, ஓகே தமிழ், இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு என்று சற்று தைரியத்துடன் கேட்டாள். அவர்கள் நால்வருக்கும் இப்போது எப்படியும் அந்த நாயிடமிருந்து தப்பித்து தங்கள் அறைக்கு சென்று விடுவோம் என்று நம்பிக்கை வந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை அடுத்த ஓரிரு நிமிடத்திலேயே காணாமல் போனது. அந்த வீட்டின் வாசற்கதவு திறக்கப்பட்ட போது. அத்தியாயம் 6. நால்வரும் அங்கிருந்து தப்பித்து விடுவோம் என்று நம்பிக்கையில் இருந்தபோது திடீரென ஒரு சத்தம் கேட்டது. அது கதவை திறக்கும் சத்தம் போல இருந்தது. அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு அமைதியானார்கள். அது என்ன சத்தம் என்று கவனித்தார்கள். அவர்களுக்கு இப்போது பயம் அதிகரித்தது. அந்த வீட்டின் உள்ளே யாருமே இல்லை என இதுவரை நினைத்தவர்களுக்கு கதவு திறக்கப்படும் சத்தம் திகிலை உண்டாக்கியது. ஏனெனில் அந்த வீடு பல வருடங்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்தது போல இருந்தது. மனித நடமாட்டம் இருந்ததற்கான எந்த அறிகுறியும் அந்த வீட்டில் தெரியவில்லை. இப்போது நால்வர் மனதிலும் ஒரே கேள்வி. வீட்டின் உள்ளே இருந்து வெளியே வரப்போவது என்ன? நாய் பயம் இப்போது அவர்களுக்கு பேய் பயமாக மாறியது. நால்வரும் தங்கள் வாயில் வந்த தெய்வங்களின் பெயர்களை சொல்லத் தொடங்கினர். அவர்களுக்கு மேலும் திகிலூட்டும் வகையில் வெளியே இரும்பு கதவிற்கு நேரே அமர்ந்திருந்த நாய் இப்போது அந்த வீட்டின் வாசற்கதவை பார்த்து குரைக்கத் தொடங்கியது. அதன் சத்தம் அந்த இடமெங்கும் எதிரொலித்தது. நால்வரும் அந்த சத்தத்தை கேட்டு பயத்தில் உறைந்து போனார்கள். அந்த சத்தத்தை மேலும் கேட்க தைரியமில்லாமல் காதுகளை மூடிக்கொண்டார்கள். நாய் கண்களுக்கு பேய் தெரியும் என்று யாரோ கூறியது இப்போது அவர்கள் நினைவிற்கு வந்தது. நாயிடமிருந்து தப்பித்து பேயிடம் மாட்டிக்கொண்டு விட்டோமோ என நினைத்தார்கள். காற்று பலமாக வீசியது. அந்த வீட்டின் இருபுறமும் இருந்த மரங்கள் விழுந்துவிடும் அளவிற்கு வேகமாக ஆடின. கீழே கிடந்த சருகுகள் எல்லாம் காற்றினால் பறந்தன. குளிரினாலும் பயத்தினாலும் நடுங்கிய அவர்கள் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக பற்றி கொண்டார்கள். கதவு இப்போது முழுமையாக திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. வாசலை கடந்து கீழே இறங்கி வந்த பிறகுதான் அது ஒரு ஆண் என்று தெரிந்தது அவர்களுக்கு. அந்த வீட்டின் வாசற்கதவு இப்போது திறந்திருந்ததால் வீட்டின் உள்ளே இருந்த விளக்கின் வெளிச்சம் வெளியில் கொஞ்சம் வந்தது. அந்த விளக்கின் வெளிச்சத்தில் அவன் முகம் அவர்களுக்கு தெரிந்தது. அவன் ஒரு 20 அல்லது 25 வயது மதிக்கத்தக்க இளைஞன். அவன் உயரமாக இருந்தான். ஜீன்ஸ் டி-ஷர்ட் அணிந்திருந்தான். வீட்டின் முன் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனை பார்த்த பிறகு அவன் பேய் அல்ல மனிதன் என்று புரிந்து கொண்டு பெருமூச்சு விட்டனர். இப்போது நால்வர் மனதிலும் இருந்த பேய் பயம் சற்று நீங்கியது. ஏ, மனுஷன்தான்பா, பேய் இல்ல என்றாள் மணி கொஞ்சம் மகிழ்ச்சியுடன். ஆம் என்றனர் மூவரும். மணி திடீரென அவனை அழைப்பதற்காக எழுந்தாள். தமிழும் மாலதியும் அவள் கைகளை பிடித்து இழுத்து அமர வைத்தனர். ஏ லூசு, என்னடி பண்ண போற? அந்த அண்ணங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் தமிழ். அவங்க கிட்ட அந்த நாயை விரட்டி விட சொல்லலாம். அது போனதும் நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஏய், நீ நிஜமாவே லூசு தாண்டி. அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியல. அதுக்குள்ள அவங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்ற? ஒருவேளை அவன் கெட்டவனா இருந்தா என்ன பண்றது? ஏய், அப்படியெல்லாம் இருக்காதுடி. மணி, கொஞ்சமாவது மெச்சூர்டா பிஹேவ் பண்ணு. குழந்தை மாதிரி நடந்துக்காத. எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க. சரி, இப்ப என்ன தாண்டி செய்யணும்னு சொல்ற? இரு, அவன் முதல்ல என்ன பண்றான்னு பாப்போம். அவன் அந்த இரும்பு கதவருகில் நின்றான். அந்த நாய் இப்போது கதவின் மீது 2 கைகளையும் வைத்துக்கொண்டு நின்று கொண்டே அவனை பார்த்து குரைக்க ஆரம்பித்தது. அடுத்து நடந்ததைக் கண்டு அவர்கள் அதிர்ந்து போனார்கள். அத்தியாயம் 7. அவன் இப்போது அந்த இரும்பு கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் அந்த கதவு கிட்ட தான் போறான். அவன பார்த்து அந்த நாய் ஒருவேளை ஓடிட்டா, அவன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம வெளியில போயிடலாம் என்றாள் தமிழ். அவனுக்கு அந்த நாய பார்த்தா பயமா இல்லையா? இரு ரேகா, நான் வேணானா போய் கேட்டுட்டு வந்து சொல்றேன் என்று கிண்டலாக பேசினாள் மணி. இப்போ அவன் பயந்தா என்ன, பயப்படலைன்னா என்ன? நமக்கு அதுவா முக்கியம்? அந்த நாய் போனா போதும் என்றாள் மாலதி. ஏய், அந்த நாய் இப்போ அவன பார்த்து கொஞ்சம் வித்தியாசமா குலைக்கிற மாதிரி இருக்குடி. ஏன் தமிழ், நீ வேற அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற? இல்ல மணி, எனக்கு தோணுது. அது இப்போ கோவமா குலைக்கிற மாதிரி தெரியல. ஐயோ, புதுசு புதுசா எதையாவது சொல்லி பயமுறுத்தாதடி என்றாள் ரேகா. அவன் இப்போது அந்த கதவின் முன் நின்றான். அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் நால்வரும். அவன் கதவின் தாழ்பாளை திறக்கப் போனான். ஐயோ, அவன் கதவை திறக்க போறான்பா. அந்த நாய் அவனை கடிச்சிட போகுது. ஏன் ரேகா, நமக்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுல நீ வேற அவனுக்காக கவலைப்படுறியா? ரொம்ப நல்லபடி நீ என்றாள் மணி. அவன் கதவை திறந்தான்.
நால்வரின் கண்களும் இப்போது அந்த நாயின் மீதுதான் இருந்தது. அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று அங்கே நடந்தது. அவன் கதவை திறந்து அந்த நாயின் அருகில் சென்றான். அந்த நாய் இப்போது குரைப்பதை நிறுத்திவிட்டு அவனை பார்த்து வாலை ஆட்டியது. ஏய், என்னடி இது? அவன கடிக்காம வால ஆட்டுது? நான் தான் சொன்னேன்ல மாலதி, அது கோவமா குலைக்கிற மாதிரி தெரியலன்னு. நீங்க தான் நம்பவே இல்ல என்றாள் தமிழ். அது ஒருவேளை நல்ல நாய் தானோ? நம்ம தான் தேவையில்லாம பயந்து ஓடி வந்துட்டோமோ? ரேகா, அத பார்த்தா உனக்கு நல்ல நாய் மாதிரியா தெரியுது? அது வாயில இருந்து ரத்தம் ஊத்துச்சே, மறந்துட்டியா? அது யாரையோ கடிச்சிட்டு தான் வந்திருக்குது. அதுகிட்ட நம்ம மாட்டியிருந்தோம், நம்மள அப்படியே கவ்விட்டு போயிருக்கும் என்றாள் மணி. அவன் அந்த நாயிடம் பேச ஆரம்பித்தான். ஜானி, எங்க போன? ஏன் இவ்ளோ நேரமா வரல? உன்னை யாரும் பார்க்கல? என்று கேட்டான். அதற்கு அந்த நாய் பதில் கூறுவது போல குரைத்தது. அதை பார்த்து, ஐயையோ, அது அவனோட நாய் தாண்டி என்றாள் தமிழ். ஆமாடி, நாய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதோட வீட்லயே வந்து மறைஞ்சுகிட்டு இருக்கோம். ஐயோ என்றாள் மாலதி. அவன் அந்த நாயின் பதிலை கேட்ட பின், எனக்கு ஒன்றும் இல்லடா, நான் நல்லா தாண்டா இருக்கேன். நீ கவலைப்படாம உள்ள வா. முடிக்க வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு என்று மர்மமாக பேசினான். போச்சு, நம்ம செத்தோம் என்றாள் ரேகா. என்னடி, ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றான்? ஐயோ கடவுளே என்றாள் மணி. இப்போது நால்வரும் அவன் நிச்சயம் நல்லவனாக இருக்க மாட்டான் என்று நினைத்தார்கள். மேலும் அவன் அந்த நாயிடம் பேசிய மர்மமான வார்த்தைகள் அவர்களுக்கு கடும் பயத்தை உண்டாக்கியது. இப்போது அந்த நாய் உள்ளே நுழைந்தது. அவன் அந்த இரும்பு கதவை பூட்டி சாவியை தன் டி-ஷர்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். அத்தியாயம் 8. இரும்பு கதவு பூட்டப்பட்டு இப்போது சாவி அவன் டி-ஷர்ட் பாக்கெட்டில் இருந்தது. நால்வரும் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு இப்போதுதான் புரிந்தது, இதுவரை அந்த நாய் அவர்களுக்காக அந்த கதவின் முன் காத்திருக்கவில்லை, அவனுக்காகத்தான் காத்திருந்ததென்று. மேலும் அந்த கதவு அந்த நாய் திரும்பி வருவதற்காகத்தான் திறந்ததென்று. அவர்கள் தங்கள் முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து கொண்டார்கள். இனி அந்த வீட்டிலிருந்து தப்பிப்பது முடியாத ஒன்றாய் அவர்களுக்கு தோன்றியது. இனி இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகளும் ஆபத்துகளும் தங்களுக்காக காத்திருக்கிறதோ என்று எண்ணி அஞ்சினார்கள். அந்த நாய் அவனுடையது என்று தெரிந்த அடுத்த நிமிடமே அந்த நாய் மீதிருந்த பயம் அவர்களுக்கு இப்போது அவன் மீதும் வந்தது. அவன் அந்த நாயிடம் பேசிய மர்மமான வார்த்தைகள் அவன் நிச்சயம் ஏதோ தவறு செய்கிறான் என்று அவர்களை எண்ண வைத்தது. இப்போது அவர்களுக்கு இருந்த ஒரே நிம்மதி, அந்த நாய் அவர்கள் எங்கே மறைந்திருக்கிறார்கள் என்று கவனிக்கவில்லை. அதனால் அவனும் அவர்கள் அங்கே மறைந்திருந்ததை அறியவில்லை. மேலும் அவனுக்கு அதையெல்லாம் கவனிக்க நேரமே இல்லை. அவனுக்கு அதைவிட முக்கியமான வேலை இருந்தது. நால்வரும் இப்போது பேச வார்த்தையின்றி அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றாக புரிந்தது, அவர்களின் நிலைமை. அவனுக்கு தெரியாமல் அந்த வீட்டிலிருந்து தப்பிப்பது நடக்காத காரியம். மேலும் அவனால் அவர்களுக்கு எந்த ஆபத்து நேர்ந்தாலும் அவர்களை காப்பாற்ற யாருமே இல்லை. அவன் அந்த நாயை அழைத்து கொண்டு வீட்டினுள்ளே சென்றான். வீட்டினுள்ளே எதையோ தேட ஆரம்பித்தான். உள்ளே என்ன நடக்கிறது என்று அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோம் என்றாள் ரேகா. நம்மளால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. யாராவது நம்மள காப்பாத்த வந்தாதான் இங்க இருந்து போக முடியும். ஆமா மாலதி, நம்ம சாருக்கு இல்ல மேமுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்கலாம். அவங்க எவ்வளோ திட்டுனாலும் பரவாயில்ல. நம்மளவே யார் ஹெல்ப்பும் இல்லாம இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது. சரி மணி, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி அதுதான். மாலதி, நீ கால் பண்ணு. ஏய் தமிழ், என் ஃபோன்ல தான் சார்ஜ் இல்லையே, ஆன் கூட ஆக மாட்டேங்குது. நீ தான் கால் பண்ணணும். ஓ ஆமால்ல, நான் மறந்துட்டேன். இரு, நானே பண்றேன். நம்பர் சொல்லு. ஏய், என்னடி என்ன நம்பர் கேட்குற? எனக்கு எப்படி தெரியும்? ஃபோன் தான் ஆனே ஆகலையே. ஐயோ, என்கிட்ட எந்த சார் நம்பரும் இல்லையே. சரி பரவாயில்ல, ரெப்புக்கு கால் பண்ணு. அவ சாருக்கிட்ட கொடுப்பா. ஏய், என்கிட்ட உங்க 3 பேர் நம்பர் தவிர வேற யார் நம்பரும் இல்லடி. ஐயோ, எங்க மொபைல் ரூம்ல சைலண்ட்ல இருக்குடி என்றாள் மணி. ஏய் சாரிப்பா, இப்ப என்ன பண்றது? சரி விடு தமிழ் என்றாள் மாலதி. போலீஸுக்கு வேணும்னா கால் பண்ணலாமா? இல்ல ரேகா, அதெல்லாம் சரியா வராது. பெரிய பிரச்சனை ஆகிடும். பிரின்சிபலுக்கு தெரிஞ்சா நம்மளோட சேர்ந்து நம்ம கூட வந்த சார் மேமையும் திட்டுவாங்க. நம்மளால எல்லாருக்கும் பிரச்சனை வந்துரும். இது பெரிய இஷ்யூ ஆயிடும். கரெக்ட் தான் தமிழ். ஆனா நம்ம விடியறதுக்குள்ள ரூமுக்கு போகலைன்னா அவங்க நம்மள தேட ஆரம்பிச்சிருவாங்களே. அப்போ பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமே என்றாள் மாலதி. இப்ப என்னதான் பண்றது என்று கேட்டாள் ரேகா. இப்போது அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். ஏய், அமைதியா இருங்க, அவன் வெளியில வந்துட்டான் என்று எட்டி பார்த்து கொண்டே கூறினாள் மணி. அவன் இப்போது வீட்டின் வலப்புறம் இருந்த சந்தில் கைபேசியின் ஒளியில் எதையோ தேடினான். நால்வரும் இடதுபுற சுவற்றில் சாய்ந்தபடி மெதுவாக எட்டி பார்த்தார்கள்.
அவன் தேடியது அங்கே கிடைக்காததால் இப்போது அவன் அவர்கள் மறைந்திருக்கும் இடதுபுறத்தை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 9. அவன் எதையோ பரபரப்பாக தேடிக் கொண்டிருந்தான். அவன் தேடியது வீட்டின் உள்ளேயும் வலதுபுறத்திலும் கிடைக்காததால் இப்போது இடதுபுறத்தில் தேட நினைத்தான். அவன் அந்த வீட்டிற்கு ஓரிரு முறை மட்டுமே வந்திருந்ததால் அந்த பொருட்களை எங்கே பார்த்தான் என்று அவனுக்கு சரியாக நினைவில்லை. மேலும் அவன் இருந்த பதட்டமான மனநிலையில் அது அவன் நினைவுக்கு வரவும் இல்லை. அவர்கள் மறைந்திருந்த இடதுபுறத்தில் நிறைய பொருட்கள் கிடந்தன. அவர்களுக்கு இப்போது புரிந்தது, அவன் அங்கே இருக்கும் பொருட்களில் ஏதோ ஒன்றைத்தான் தேடுகிறான் என்று. ஏய், அவன் இங்க தாண்டி வரான் என்றாள் மணி பதட்டத்துடன். அந்த சந்தின் மூலையில் நின்றிருந்த நால்வரும் இப்போது அந்த சந்தின் உள்ளே மெதுவாக சென்றனர். எந்த பொருளையும் இடித்து விடாமல் பயத்தோடு உள்ளே சென்று மறைந்து கொண்டனர். அவன் இப்போது இடதுபுறத்தை நெருங்கினான். நால்வரும் கைகளால் வாயை மூடிக்கொண்டு மூச்சு விடுவதற்கு கூட அஞ்சினார்கள். அவன் இப்போது கைபேசியின் ஒளியில் அவர்கள் மறைந்திருக்கும் சந்தின் மூலையில் கிடந்த பொருட்களில் தனக்கு தேவையான பொருட்களை தேட ஆரம்பித்தான். அவன் தேடுகிற பொருள் அங்கேயே கிடைத்துவிட வேண்டும் என்று, அவன் ஒரு அடி கூட உள்ளே வரக்கூடாது என்றும் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அவன் தேடிக்கொண்டே மெதுவாய் உள்ளே நுழைந்தான். அந்த இடம் இருட்டாக இருந்ததால் அவனால் அவர்களை பார்க்க முடியவில்லை. அவன் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய நுழைய அவர்கள் இதய துடிப்பு ஏறிக்கொண்டே போனது. அவர்கள் மெதுவாக குனிந்தபடியே பின்னோக்கி சென்றார்கள். ஆனால் ஓரளவுக்கு மேல் அவர்களால் உள்ளே செல்ல முடியவில்லை. அந்த வழி மரப்பொருட்களால் மூடியிருந்தது. அவர்களால் மேலும் ஒரு அடி கூட பின்னால் செல்ல முடியவில்லை. அங்கேயே அமர்ந்தார்கள். அவன் தேடிக்கொண்டே உள்ளே சென்றான். இப்போது அவனுக்கும் அவர்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி மட்டுமே இருந்தது. அவர்கள் முன்னாலும் நகர முடியாமல் பின்னாலும் நகர முடியாமல் மாட்டிக்கொண்டார்கள். அவன் கைபேசியின் ஒளி இப்போது அவர்கள் மீது பட்டது. ஆனால் அவன் அவர்களை கவனிக்கும் முன்பே அவன் காலில் ஏதோ ஒரு பொருள் தட்டுப்பட்டு அவன் தடுக்கி விழ பார்த்தான். இப்போது கைபேசியின் ஒளியை அவர்களிடமிருந்து திருப்பி கீழே பார்த்தான். அது அவன் இவ்வளவு நேரமாக தேடிய பொருள்தான். கொஞ்சம் நிம்மதியுடன் குனிந்து அதை எடுத்துக்கொண்டான். மேலும் சில தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டான். அவனின் கைபேசியின் ஒளி அவர்கள் மீது பட்ட நிமிடத்தில் அவர்களுக்கு மூச்சே நின்றது. அவன் தேடிய பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற பிறகுதான் அவர்களுக்கு உயிரே வந்தது. ஆனால் அவன் எதை எடுத்துச் சென்றான் என்று அவர்கள் பார்க்கவில்லை. ஐயோ, ஜஸ்ட் மிஸ், மாட்டியிருப்போம் என்றாள் மணி. அவள்தான் முன்னே அமர்ந்திருந்தாள். அவளுக்கு பின் மாலதி, தமிழ், ரேகா அமர்ந்திருந்தார்கள். இப்போது அவன் தனக்கு வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டின் வாசற் கதவிற்கும் இரும்பு கதவிற்கும் நடுவில் இருந்த இடத்திற்கு சென்றான். அவர்கள் இப்போது முன்னோக்கி நகர நினைத்தார்கள். ஏனெனில் இப்போது அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து அவன் என்ன செய்கிறான் என்று அவர்களால் பார்க்க முடியவில்லை. மேலும் அந்த இடம் நிறைய பழைய பொருட்களால் நிரம்பி குறுகலாக இருந்தது. தவறாக எதிலாவது இடித்துவிட்டால் அனைத்துமே விழுந்து பெரும் சத்தத்தை உண்டாக்கும். ஆனால் உடனே முன்னே செல்ல அவர்களுக்கு தைரியம் வரவில்லை. அதனால் மணி முன்னே சென்று அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்துவிட்டு வந்து பிறகு அனைவரும் முன்னே செல்லலாம் என்று எண்ணினார்கள். மணி இப்போது மெதுவாக முன்னே சென்று எட்டி பார்த்தாள். அவன் கையில் இருந்த பொருளைக் கண்டு அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அத்தியாயம் 10. அவன் வீட்டின் வாசற்கதவிற்கு முன் நின்று கொண்டு ஏதோ செய்து கொண்டிருந்தான். மணி அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக சந்தின் முனைக்கு வந்து எட்டி பார்த்தாள். அவன் செய்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். அவன் ஏன் அவ்வாறு செய்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் செயல் அவளுக்கு ஏதேதோ பயங்கர எண்ணங்களை உண்டாக்கியது. அவள் அங்கேயே நின்று கொண்டு அவன் செய்வதையே கவனித்துக் கொண்டிருந்தாள். மற்ற மூவரும் அந்த சந்தின் உள்ளேயே அமர்ந்திருந்தார்கள். மணி, என்ன தாண்டி பண்றாங்க நின்னுகிட்டு? தெரியல தமிழ். நான் வேணும்னா அவளை போய் பார்த்துட்டு வரட்டா? வேணாம் மாலதி, இரு, அவளே வரட்டும். மாலதி, எனக்கு ஒரு டவுட். நீ எல்லா நம்பரையும் எதுல சேவ் பண்ணி வச்சிருக்க? சிம்லயா இல்ல போன்லயா? சிம்லயும் கொஞ்சம் நம்பர் சேவ் ஆகி இருக்கு தமிழ். அப்போ நம்ம கிளாஸ்ல யார் நம்பராவது சிம்ல இருக்கும்ல? ஆமாண்டி, இருக்கலாம். அப்போ உன்னோட சிம்ம கொடு, என்னோட மொபைல்ல போட்டு பார்க்கலாம். ஓகேடி, இரு, நான் ஃபிளாஷ் லைட் அடிக்கிறேன், நீ சிம்ம எடு. சரிடி. மணியால் ஓரளவுக்கு மேல் அங்கே நின்று கொண்டு அவனை பார்க்க முடியவில்லை. அவளுக்கு பயமாக இருந்தது. அவள் அவன் செய்வதை மூவரிடமும் முதலில் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு சந்திற்குள் வேகமாக ஓடினாள். மாலதி தமிழின் கைபேசியின் ஒளியில் தன் கைபேசியிலிருந்து சிம் கார்டை கழற்றினாள். அவர்களுக்கு தப்பிப்பதற்கு இருந்த கடைசி வழி அதுதான். மாலதி சிம் கார்டை தமிழிடம் கொடுப்பதற்காக கையை நீட்டினாள். பதட்டத்தோடு ஓடி வந்த மணி மாலதியின் மீது மோதினாள். அதனால் மாலதியின் கையில் இருந்த சிம் கார்டு தூரமாக போய் விழுந்தது. ஐயோ போச்சு! ஏ மணி, எதுக்கு இப்படி ஓடி வந்த? என்னோட சிம்ம தமிழ் சிம்ல போட்டு யார் நம்பராவது கிடைக்குதான்னு பார்க்கலான்னு நினைச்சோம். அதையும் கெடுத்துட்ட. இப்போ இந்த இடத்துல எப்படி சிம்ம தேடுறது?
ஐயோ! சாரிடி. நான் ஒண்ணும் வேணும்னு ஓடி வரல. என் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் இப்படித்தான் பயந்து ஓடி வந்திருப்பீங்க. அப்படி அவன் என்னதாண்டி பண்றான்? ஐயோ! தமிழ். அவன் அங்க பெருசா குழி தோண்டிக்கிட்டு இருக்கான்டி. அதைக் கேட்ட மூவரும் பதறிப் போனார்கள். "என்னம்மா நீ சொல்ற?" என்று பயந்து கொண்டே கேட்டாள் ரேகா. "அவன் ரொம்ப நேரமா எதையோ தேடி இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போனான்ல, அது மண்வெட்டியும் கடப்பாரையும் தாண்டி. அத வச்சுதான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். அந்த நாயும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குதுடி." "ஐயோ! இந்த நேரத்துல போய் எதுக்குடி குழி தோண்டுறான்?" "எனக்கு எப்படி மாலதி தெரியும்? அவன் என்ன என்கிட்ட சொல்லிட்டா தோண்டுறான்? நீயே போய் பாரு." "சரிடி, அமைதியா இரு. நானும் மாலதியும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நீ ரேகா கூட இங்கேயே இரு. அந்த சிம் கிடைக்குதான்னு தேடிப் பாரு. நாங்க பார்த்துட்டு வந்துடுறோம்." "தமிழ், சீக்கிரமா வந்துடு." "சரி ரேகா, நீங்க தேடிக்கிட்டு இருங்க. நாங்க பார்த்துட்டு உடனே வந்துடுறோம்." தமிழும் மாலதியும் அவன் செய்வதை பார்க்க சென்றனர். ரேகாவும் மணியும் கைபேசியின் ஒளியில் சிம் கார்டை தேடினார்கள். அப்போது அவர்கள் மறைந்திருந்த சந்தில் அவர்களுக்கு எதிரில் இருந்த ஜன்னல் காற்றினால் திறந்து கொண்டது. அந்த ஜன்னல் வழியாக வீட்டின் உள்ளே பார்த்த ரேகாவிற்கும் மணிக்கும் சப்த நாடியும் அடங்கியது. அத்தியாயம் 11. அவன் இப்போது குழி தோண்டிக் கொண்டிருந்தான். அதை பார்ப்பதற்காக தமிழும் மாலதியும் சந்தின் முனைக்கு வந்து எட்டிப் பார்த்தார்கள். இவன் என்னதான் பண்ண போறான்? இவன் பண்றத பார்த்தா எனக்கு என்னமோ இவன் பெருசா ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணுது. எனக்கு கூட அப்படிதான் தோணுது தமிழ். அவன் விடாமல் ஆழமாக குழி தோண்டிக் கொண்டிருந்தான். அந்த நாயும் அவனோடு சேர்ந்து அதன் கைகளால் மண்ணை தோண்டிக் கொண்டிருந்தது. தமிழ், சிம் கிடைக்கலன்னா பரவாயில்ல. நம்ம ரேகா சொன்ன மாதிரி போலீஸ்க்கே கால் பண்ணிடலாம். ஆமா மாலதி, எனக்கும் இப்போ அதான் சரின்னு தோணுது. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். முதல்ல நாம இங்க இருந்து தப்பிக்கணும். ஆமா தமிழ், போலீஸ்க்கு கால் பண்றதால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. அத அப்புறமா பார்த்துக்கலாம். வா, நம்ம போய் கால் பண்ணலாம். சரிடி, வா. தமிழும் மாலதியும் போலீசுக்கு கால் செய்வதற்காக மணியும் ரேகாவும் இருந்த இடத்தை நோக்கி சென்றனர். அவர்கள் அந்த சந்திற்குள் நடந்து செல்லும்போது தமிழின் ஷால் அந்த சந்தின் இருந்த ஜன்னலில் மாட்டிக்கொண்டது. அவள் ஒரு நிமிடம் பதறிவிட்டாள். மாலதி, ஷால் ஜன்னல்ல மாட்டிக்கிச்சுடி. இரு தமிழ், நான் எடுத்து விடுறேன். மாலதி அதை எடுக்க முயற்சி செய்யும்போது அந்த ஜன்னல் திறந்து கொண்டது. ஜன்னல் வழியாக அந்த வீட்டின் ஹால் தெரிந்தது. அங்கே மங்கலான விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த ஜன்னலை மீண்டும் மூட முயற்சிக்கும் போதுதான் அது மாலதியின் கண்களில் பட்டது. மணியும் ரேகாவும் சிம் கார்டை தேடிக்கொண்டிருந்தார்கள். "ஒழுங்கா தேடு மணி. சிம்மு கிடைச்சாதான் யாருக்காவது கால் பண்ண முடியும்." "நான் என்ன விளையாடிக்கிட்டா இருக்கேன்? தேடிக்கிட்டு தானே இருக்கேன்," என்றாள் மணி. இப்போது ரேகாவிற்கும் மணிக்கும் அருகே இருந்த மற்றொரு ஜன்னல் காற்றினால் திறந்து கொண்டது. அந்த ஜன்னல் வழியாக அந்த வீட்டின் ஒரு அறை தெரிந்தது. ஆனால் அந்த அறை இருட்டாக இருந்ததால் உள்ளே என்ன இருக்கிறது என்று மணியினாலும் ரேகாவினாலும் பார்க்க முடியவில்லை. மணி இப்போது கைபேசியின் ஒளியை அந்த ஜன்னல் பக்கம் திருப்பினாள். அவளும் ரேகாவும் பயந்து கொண்டே ஜன்னல் அருகே சென்று உள்ளே எட்டி பார்த்தார்கள். கைபேசியின் ஒளியை அந்த அறை முழுவதும் திருப்பி அந்த அறையில் என்னென்ன இருக்கிறது என்று பார்த்தார்கள். அது படுக்கை அறை. அங்கே பெரிய கட்டில் இருந்தது. அதன் வலது புறத்தில் மேஜை, நாற்காலி இருந்தது. கட்டிலுக்கு இடது புறத்தில் உயரமான அலமாரி இருந்தது. அனைத்து பொருட்களுமே பழமையானதாக இருந்தது. இப்போது கைபேசியின் ஒளிப்பட்ட இடத்தில் அவர்கள் கண்ட காட்சி அவர்களின் உடலில் மின்சாரத்தை பாய்ச்சியது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. அவர்கள் பதறிப்போய் கீழே விழுந்தார்கள். மணியின் கையில் இருந்த கைபேசி அந்த அறையினுள் விழுந்தது. அந்த கைபேசி இப்போது அந்த அறையின் தளத்தை நோக்கியபடி கீழே கிடந்தது. மணியும் ரேகாவும் அப்படி ஒரு காட்சியை அவர்கள் வாழ்நாளில் கண்டதே இல்லை. அதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். கைபேசியின் ஒளி அந்த அறையில் வெளிச்சத்தை நிரப்பியது. அந்த வெளிச்சம் அந்த பயங்கர காட்சியை அவர்களுக்கு தெளிவாக காட்டியது. அந்த காட்சி, ஒரு பெண் பிணமாக தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 12. ஒரு பெண் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து மணிக்கும் ரேகாவிற்கும் இதயமே நின்றது போல இருந்தது. அவர்களால் வாய் விட்டு கத்தக்கூட முடியவில்லை. இருவரும் கைகளால் வாயை மூடிக்கொண்டு கீழே சரிந்து விழுந்தார்கள். அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இப்போது அழுவதற்கு மட்டுமே அவர்களால் முடிந்தது. அவர்கள் கண்ட காட்சி இனி வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கண்களில் இருந்து மறையாத அளவிற்கு ஆழமாக பதிந்தது. இப்படி ஒரு காட்சியை பார்ப்போம் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. அந்த அறையில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த பெண் சுடிதார் அணிந்திருந்தாள். அந்த சுடிதாரின் துப்பட்டாதான் தூக்கிட பயன்பட்டிருந்தது. அவள் இறந்து வெகுநேரம் ஆனதாக தெரியவில்லை.
1-2 மணி நேரத்திற்கு முன்புதான் அவள் உயிர் பிரிந்திருக்க வேண்டும். அவளும் இவர்களின் வயதுடைய இளம் பெண் போலத்தான் இருந்தாள். ரேகாவும் மணியும் எழுவதற்கு கூட தைரியமின்றி கீழேயே அமர்ந்தபடி முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு பயத்தில் தேம்பி தேம்பி அழுதார்கள். மாலதி ஜன்னலில் சிக்கிய தமிழின் ஷாலை எடுப்பதற்காக முயற்சித்த போது திறந்து கொண்ட ஜன்னல் கதவின் வழியே அந்த வீட்டின் ஹாலை பார்த்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி ரேகாவும் மணியும் கண்ட காட்சியை விட கொடூரமாக இருந்தது. அவன் விடாமல் குழி தோண்டிக் கொண்டிருந்தான். இப்போது கைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவன் கைபேசியை வெளியே எடுத்து பார்த்துவிட்டு அழைப்பு நிற்கும் வரை காத்திருந்து பின் சுவிட்ச் ஆஃப் செய்து தன் இடது ஜீன்ஸ் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். மீண்டும் அழைப்பு வந்தது. அவன் வலதுபுற ஜீன்ஸ் பாக்கெட்டில் இருந்த கைபேசிக்கு. அதை எடுத்து பார்த்து தோண்டுவதை நிறுத்திவிட்டு வீட்டின் வாசலில் அமர்ந்து கைபேசியில் பேசத் தொடங்கினான். ஹலோ ராஜேஷ், சொல்லுங்கம்மா. எங்க இருக்க? ஸ்வேதா இன்னும் வீட்டுக்கே வரல. இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குமா. நான் வர எப்படியும் 12 மணி ஆயிடும். ஸ்வேதா அவளோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னாளே, ஞாபகம் இல்லையாம்மா? ஆமாப்பா, என்கிட்டயும் சொல்லிட்டு தான் போனா. 10 மணிக்குள்ள வந்துருவேன்னு சொன்னா. ஆனா இன்னும் வரல. நான் கால் பண்ணி பார்த்தேன், அவ எடுக்கவே இல்ல. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அவ லேட் ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்டு வீட்லயே தங்கிட்டு காலையில வரேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணா. நான் தான் சொல்ல மறந்துட்டேன். சரி ராஜேஷ், அப்பா ஊர்ல இருந்து நாளைக்கு காலையில தான் வருவாரு. நீ வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு. சரிம்மா, நீங்க கதவை பூட்டிக்கிட்டு படுங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரிப்பா. அப்புறம் நம்ம ஜானிய கூட காணோம்ப்பா. சாப்பாடு வைக்கலான்னு தேடி பார்த்தேன், எங்க போச்சுன்னே தெரியல. நான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரு முனையில எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாம்மா. நான் வரும்போது கூட்டிக்கிட்டு வந்துடுறேம்மா. சரி ராஜேஷ், பார்த்து வா, நான் வச்சிடுறேன். சரிம்மா என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான் அவன். அதாவது ராஜேஷ். அந்த வீட்டின் ஹால் பெரியதாக இருந்தது. அங்கே 2 சோஃபாக்கள் இருந்தன. அதன் அருகே 2-3 நாற்காலிகள் இருந்தன. அவை அனைத்துமே பல வருடங்கள் பயன்படுத்தப்படாததால் தூசி படிந்து பழையதாக இருந்தன. மாலதியோடு சேர்ந்து தமிழும் அந்த பயங்கர காட்சியை பார்த்தாள். அந்த ஹாலின் நடுவே இரத்த வெள்ளத்தில் ஒருவன் பிணமாக கிடந்தான். அத்தியாயம் 13. அந்த ஹாலின் நடுவே இருந்த கார்பெட்டில் இரத்த வெள்ளத்தில் ஒருவன் பிணமாக கிடந்தான். அவன் தலையில் பலத்த அடிபட்டு நிறைய இரத்தம் வெளியேறி இருந்தது. அவன் வலது காலிலும் ஏதோ காயம்பட்டு அதிலிருந்தும் இரத்தம் வழிந்திருந்தது. அவன் பின்தலையில் பலமாக தாக்கப்பட்டு அதிக இரத்தம் வெளியேறி இறந்திருந்தான். அவன் இறப்பதற்கு முன்பு யாருடனோ சண்டையிட்டுள்ளான் என்பதை அவன் முகத்தில் இருந்த காயங்கள் தெரிவித்தன. அவனது மரணம் நிச்சயம் கொலை என்பதை பார்த்த மறு நிமிடமே யாராலும் புரிந்து கொள்ள முடியும். அதை மேலும் உறுதி செய்வது போல அவன் உடலருகே ஒரு சுத்தியல் கிடந்தது. அவன் ஒருவேளை அந்த சுத்தியலால் தாக்கப்பட்டு இறந்திருக்கலாம். அவன் மரணத்திற்கும் அந்த பெண்ணின் மரணத்திற்கும் சம்பந்தம் இருப்பது போலத்தான் இருந்தது. ஏனெனில் இருவரும் இறந்து வெகுநேரம் ஆனதாக தெரியவில்லை. அவன் இறந்த பின் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது அந்த பெண்ணின் தற்கொலைக்கு பின் அவன் கொல்லப்பட்டிருக்கலாம். அந்த கொடூர காட்சியை பார்த்து தமிழும் மாலதியும் பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு நிமிடம் கூட அதை பார்க்க தைரியமின்றி அந்த சந்திற்குள் ஓடினார்கள். அங்கே மணியும் ரேகாவும் கீழே அமர்ந்திருந்த நிலையைக் கண்டு அவர்கள் மேலும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் ஏன் அவ்வாறு அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழுக்கும் மாலதிக்கும் சற்றும் புரியவில்லை. ஏற்கனவே பயத்திலும் அதிர்ச்சியிலும் இருந்த அவர்கள் மேலும் குழப்பமடைந்தார்கள். அவர்கள் அருகே சென்று அழைக்கப் போன போதுதான் தமிழும் மாலதியும் அந்த ஜன்னல் திறந்திருந்ததை பார்த்தார்கள். மெதுவாக அருகே சென்று அந்த ஜன்னலை பார்த்த பிறகுதான் ரேகாவும் மணியும் ஏன் அப்படி ஒரு நிலையில் இருந்தார்கள் என்று தமிழுக்கும் மாலதிக்கும் புரிந்தது. அவர்கள் இருவரும் இப்போது மணியையும் ரேகாவையும் விட மோசமான மனநிலையில் உச்சகட்ட பயத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கும் அழுகை பீறிட்டு வந்தது. அவர்கள் இருவரையும் பார்த்த பின்பு ரேகாவும் மணியும் ஓடி வந்து அவர்களை பற்றி கொண்டு அழுதார்கள். அவர்களை தேற்றுவதா இல்லை அவர்களோடு சேர்ந்து அழுவதா என்று புரியாமல் தவித்து நின்றார்கள் மாலதியும் தமிழும். ஒரு வழியாக சிறிது நேரத்திற்கு பின் நால்வரின் அழுகையும் சற்று ஓய்ந்தது. அவன் கைபேசியில் பேசி முடித்த பின் மீண்டும் குழி தோண்ட ஆரம்பித்தான். அவன் கைபேசி மீண்டும் ஒலித்தது. எடுத்து பேச ஆரம்பித்தான். ஹலோ ராஜேஷ். சொல்லுங்க அண்ணே. கடையில தானே இருக்க? ஆமாண்ணே, இப்பதான் கிளம்ப போறேன். சரிப்பா, இன்னைக்கு மட்டும் நீயே கடையை பூட்டி சாவியை வச்சுக்கோ. நான் நாளைக்கு வந்துடுவேன். காலையில நீ காலேஜ் போறதுக்குள்ள நான் வீட்டில் வந்து சாவியை வாங்கிக்கிறேன். சரிங்க அண்ணே. சரிப்பா, மணி ஆயிடுச்சு, நீ கடையை பூட்டிக்கிட்டு கிளம்பு. சரிங்க அண்ணே, வச்சிடுறேன் என்று கூறிவிட்டு தன் நண்பனுக்கு கால் செய்தான். ஹலோ ராம். சொல்லுடா ராஜேஷ். ரொம்ப தேங்க்ஸ்டா, எனக்காக இவ்வளோ நேரம் கடையை பார்த்துக்கிட்டதுக்கு. டேய் விடுடா,
உனக்கு முக்கியமான வேலை இருந்ததுனால தானே என்ன பார்த்துக்க சொன்ன. இந்த சின்ன ஹெல்ப் கூட நான் பண்ண மாட்டேனா? சரிடா, அப்படியே கடைய பூட்டி சாவிய நீயே வச்சுக்க. நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்ல வந்து வாங்கிக்கிறேன். டேய், சாவிய நீ குடுத்துட்டு போகலையே, சாவி எங்க இருக்கு? ராஜேஷ் தன் ஜீன்ஸ் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து தேடினான். சாவி அவன் பாக்கெட்டில் தான் இருந்தது. அத்தியாயம் 14. ராஜேஷ் அவன் வேலை செய்யும் கடையின் சாவியை தன் நண்பனிடம் கொடுத்துவிட்டு வர மறந்துவிட்டான். சாரிடா ராம், சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர மறந்துட்டேன். சரிடா, பரவாயில்ல. நீ சாவியை எடுத்துக்கிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சரிடா, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ராஜேஷ் இப்போது வெளியே சென்றுதான் ஆக வேண்டும். அவனால் அவன் நண்பனை அந்த வீட்டிற்கு அழைத்து சாவியை வாங்கிக் கொள்ள சொல்ல முடியாது. நால்வரும் இப்போது அழுவதை நிறுத்திவிட்டு அமைதியானார்கள். அவர்களுக்கு இப்போது அவன் ஏன் குழி தோண்டினான் என்று நன்றாக புரிந்தது. உள்ளே இறந்து கிடப்பவர்களின் மரணத்திற்கு நிச்சயம் அவன்தான் காரணம் என்று உறுதியாக நம்பினார்கள். அவர்களால் அந்த அறையின் உள்ளே விழுந்த கைபேசியை ஜன்னல் வழியாக எடுக்க முடியவில்லை. கைபேசியை அந்த அறையின் உள்ளே சென்றால் மட்டுமே எடுக்க முடியும். மேலும் மாலதியின் சிம் கார்டும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் இப்போது அந்த சந்தின் முனைக்கு வந்தார்கள். தமிழும் மாலதியும் அந்த ஹாலின் ஜன்னலை சாத்திவிட்டதால் ரேகாவிற்கும் மணிக்கும் உள்ளே ஒருவன் இறந்து கிடப்பது தெரியாது. தமிழும் மாலதியும் அதை அவர்களிடம் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் ஏற்கனவே அந்த பெண்ணின் பிணத்தை கண்ட அதிர்ச்சியிலிருந்து மீளாத போது இதையும் சொல்லி அவர்களை மேலும் பயமுறுத்த அவர்கள் விரும்பவில்லை. அவன் மண்வெட்டியையும் கடப்பாரையும் ஓரமாக வைத்துவிட்டு வீட்டின் உள்ளே சென்று வாசற்கதவின் சாவியை எடுத்துக்கொண்டு ஹாலின் விளக்கை அணைத்துவிட்டு வெளியே வந்து கதவை பூட்டினான். அவன் என்ன செய்கிறான் என்பதை பயத்துடனும் குழப்பத்துடனும் பார்த்தனர் நால்வரும். அவன் இப்போது வீட்டின் வெளியே சென்று இரும்பு கதவை பூட்டினான். அந்த இரும்பு கதவிற்கு வெளியே வலது பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தன் பைக்கை எடுத்தான். அந்த நாயும் அவனுடன் பைக்கில் அமர்ந்து கொண்டது. அவன் அந்த கடையை நோக்கி கிளம்பினான். அவன் பைக்கில் ஏறி செல்வதை நால்வரும் மறைந்திருந்து பார்த்தனர். அவன் அந்த தெருவை தாண்டி சென்று விட்டான் என்பதை உறுதி செய்து கொண்ட பின்னர் நால்வரும் வெளியே வந்தனர். அந்த வீட்டின் உள்ளே ஓடி வரும்போது அங்கே ஒரு பைக் நின்றிருந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை. இப்போதுதான் அதை பார்த்தார்கள். அவன் திரும்பி வருவதற்குள் அங்கிருந்து தப்பியாக வேண்டும். அவன் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறான், எவ்வளவு நேரத்திற்குள் திரும்பி வருவான் என்பதை பற்றி எதுவும் தெரியாததால் இனி ஒரு நொடியை கூட வீணாக்காமல் அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நால்வரும் நினைத்தார்கள். அந்த நாயையும் அவன் தன்னுடன் அழைத்து சென்றது அவர்களுக்கு தப்பிக்க கிடைத்த கடைசி வாய்ப்பு என்று எண்ணினார்கள். அவன் வருவதற்குள் எப்படியும் தப்பித்தாக வேண்டும் என்று நால்வரும் அந்த வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேறு வழி ஏதாவது இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்தார்கள். அந்த வாசற்கதவை திறக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் திறக்க முடியவில்லை. அந்த இரும்பு கதவின் பூட்டை உடைக்க முயற்சித்தார்கள். ஆனால் பலனில்லை. அந்த கதவின் மீது ஏறவும் முடியவில்லை. அது உயரமாக இருந்தது. வேறு வழியின்றி அந்த வீட்டின் வலதுபுற சந்திற்குள் நுழைந்தார்கள். அந்த வழி மூடப்படாமல் இருந்தது. அது அவர்களை அந்த வீட்டின் பின்புறம் கொண்டு சென்றது. வீட்டின் பின்புறம் தோட்டம் இருந்தது. அவர்கள் நிலவின் ஒளியின் துணையோடு மனம் முழுவதும் பயத்தோடு அந்த தோட்டத்தில் கால் வைத்தார்கள். அந்த தோட்டத்தில் இருந்த மரங்கள் நிலவின் ஒளியில் திகிலாக காட்சியளித்தன. அந்த தோட்டம் முழுவதும் உதிர்ந்து போன இலைகளால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த சருகுகளால் சத்தம் கேட்டது. வழி தேடி செல்கிறோமா, இல்லை மேலும் ஆபத்தை நோக்கி செல்கிறோமா என்ற குழப்பத்திலும் பயத்திலும் ஒவ்வொரு அடியாக முன்னேறி சென்றார்கள். அத்தியாயம் 15. அந்த வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்திற்குள் நால்வரும் நுழைந்தனர். ஆந்தையின் அலறல் சத்தம் அவர்களை தோட்டத்திற்குள் வரவேற்றது. மிகுந்த அச்சத்தோடு நால்வரும் உள்ளே சென்றனர். இருபுறமும் மரங்கள் இருக்க நடுவில் ஒரு பாதை செல்ல அந்த தோட்டம் காடு போல காட்சியளித்தது. அந்த பாதையில் நடந்து செல்லும் போது ரேகாவின் மீது ஏதோ விழுந்தது. அவள் ஆவென அலறினாள். அவளோடு சேர்ந்து மற்ற மூவரும் கூட அதிர்ந்து போனார்கள். அவள் மேல் விழுந்தது என்ன என்று நால்வரும் பார்த்தனர். அது காய்ந்து போன இலை. அதை கண்டு பெருமூச்சு விட்டனர். அந்த மரங்களை கடந்து சென்ற பின் பாதை விரிந்தது. இப்போது இருபுறமும் மரங்கள் இல்லை. அந்த அகண்ட இடம் சிறு சிறு செடிகளாலும் புல்லாலும் நிரம்பி இருந்தது. அதை தாண்டி கொஞ்ச தூரத்தில் சிறு மதில் சுவர் தெரிந்தது. அது அந்த தோட்டத்தின் எல்லையை குறிப்பதற்காக கட்டப்பட்டிருந்தது. மதில் சுவருக்கு அந்த பக்கம் இருக்கும் இடம் அந்த வீட்டிற்கு சொந்தமானதல்ல. இப்போது அவர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி பிறந்தது. அந்த மதில் சுவர் ஏறும் அளவிற்கு சிறியதாகத்தான் இருந்தது. அதன் மீது ஏறி அந்த பக்கம் குதித்து அந்த வீட்டிலிருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ணினார்கள்.
ஆனால் அந்த பக்கம் என்ன இருக்கிறது என்றே தெரியவில்லை. அந்த பக்கம் சென்றால் எந்த வழியே சென்று சாலையை அடைவதென்றும் தெரியவில்லை. இருப்பினும் அவர்கள் அங்கிருந்து தப்பிக்க இருக்கும் ஒரே வழி அதுதான் என்பதால் சிறிது தயக்கத்திற்கு பின் நால்வரும் மதில் மீது ஏறி அந்த பக்கம் குதிக்கலாம் என்று முடிவு செய்தனர். ராஜேஷ் வேகமாக பைக்கை ஓட்டிக்கொண்டு அவன் வேலை செய்யும் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை அடைந்தான். அங்கே அவன் நண்பன் அவனுக்காக காத்திருந்தான். அவன் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி உள்ளே சென்றான். சாரிடா ராம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்லடா விடு. ஆமா, என்ன ஜானி உன் கூட தான் இருக்கானா? ஆமாடா, இப்ப வரும்போது தான் வீட்டு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தான். நான் தான் துணையா இருக்கும்னு கூட்டிக்கிட்டு வந்தேன். சரிடா, நான் கிளம்புறேன். அம்மா நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. நீ கடையை பூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு போடா. சரிடா ராம், நான் வேணும்னா வீடு வரைக்கும் கூட வரவா? டேய், அதெல்லாம் வேணாம். நான் என்ன குழந்தையா? வீடு பக்கத்துல தானே இருக்கு. நானே போயிடுவேன். சரி ராம், பார்த்து போ. ம், சரிடா, பாய் என்று கூறிவிட்டு ராஜேஷின் நண்பன் அவன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ராஜேஷ் கடையின் எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு ஏசியை நிறுத்திவிட்டு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு கடைக்கு வெளியே வந்து கடையை பூட்டினான். பைக்கில் ஏறி அமர்ந்தான். திடீரென்று ஒன்று அவன் நினைவிற்கு வந்தது. அது அந்த கடையின் சிசிடிவி. அவன் மாலை கடையிலிருந்து கிளம்பியது முதல் இப்போது கடையை பூட்டியது வரை அனைத்துமே அதில் பதிவாகி இருக்கும். பைக்கை நிறுத்திவிட்டு மீண்டும் கடையை திறந்து உள்ளே சென்று கணினியை ஆன் செய்து அன்றைய நாளின் சிசிடிவி பதிவை அழித்தான். அவனுக்கு மேலும் ஒரு யோசனை வந்தது. ஒரு நாளின் பதிவை மட்டும் காணவில்லை என்றால் நிச்சயம் சந்தேகம் வரும். அவன் எளிதாக மாட்டிக்கொள்வான் என்பதால் அந்த வாரம் முழுவதும் இருந்த பதிவை அழித்தான். அவன் பிஎஸ்சி கணினி அறிவியல் படிப்பதாலும் அந்த கடையின் மொத்த விவரமும் அவனுக்கு தெரியும் என்பதாலும் அதை எளிதாக செய்து முடித்தான். அவர்கள் நால்வரும் இப்போது அந்த மதிலை தாண்டி குதித்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்கள் இரத்தத்தை உறைய வைத்தது. அத்தியாயம் 16. நால்வரும் அங்கிருந்து தப்பித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் மதில் சுவரை தாண்டி குதித்தனர். அந்த வீட்டிலிருந்து தப்பித்து விட்டோம் என்று எண்ணி அவர்கள் விட்ட பெருமூச்சு அடுத்த நிமிடமே நின்று போனது போல ஆனது. அங்கே குதித்த பின்பு அவர்களை மேலும் பயம் தொற்றிக் கொண்டது. ஏனெனில் அவர்கள் குதித்த இடம் கல்லறை. அவர்கள் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த நடு இரவில் கல்லறைக்குள் நின்றிருந்தது அவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கியது. இரண்டு உடல்களைக் கண்டு பயத்தில் இருந்தவர்கள் இப்போது தங்கள் முன் நூற்றுக்கணக்கான உடல்கள் மண்ணில் புதைந்திருப்பதைக் கண்டு மேலும் நடுங்கி போனார்கள். அந்த கல்லறை பெரியதாக இருந்தது. சுற்றி மதில் சுவர் அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் குதித்த இடம் அந்த கல்லறையின் பின்பகுதி. அவர்கள் முன் அந்த கல்லறை திகிலாக காட்சியளித்தது. அந்த கல்லறையின் முன்புறம் பழைய மரக்கதவு இருந்தது. அது சாத்தப்படாமல் காற்றினால் ஆடிக்கொண்டு கிரீச் கிரீச் என்று சத்தம் எழுப்பி அங்கே உறங்கிக் கொண்டிருந்த ஆன்மாக்களின் தூக்கத்தை கெடுத்தது. மேலும் அந்த சத்தம் நால்வரின் இதய துடிப்பை அதிகரிக்கும் வேலையையும் சரியாக செய்தது. அந்த கதவை தாண்டினால் அவர்கள் சாலையை அடையலாம். ஆனால் அதற்கு அவர்கள் அந்த கல்லறையை கடந்துதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு இப்போது தலை சுற்றுவது போல இருந்தது. அந்த கல்லறையை கடந்தால் சாலையை அடைந்து தப்பித்து விடலாம். ஆனால் அதை கடந்து செல்லும் தைரியம் அவர்களுக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. மீண்டும் அந்த மதிலை தாண்டி குதித்து வீட்டினுள்ளே சென்றாலும் தப்பிக்க வழியில்லை. மதில் மேல் பூனை போல ஆனது அவர்களின் நிலைமை. எந்த பக்கம் செல்வதென்று தெரியாமல் தவித்தனர். இதுவரை அவர்கள் எடுத்த அனைத்து முடிவுகளுமே தவறாகவே அமைந்து மேலும் பிரச்சனையை மட்டுமே உண்டாக்கியதால் என்ன முடிவு எடுப்பதென்று புரியாமல் குழம்பினர். என்னடி பண்ணலாம் இப்போ? தெரியல தமிழ் என்றாள் மணி. நம்ம எப்படியாவது இந்த இடத்த தாண்டி அந்த கதவு கிட்ட போயிடலாம் தமிழ். ஏ மாலதி, என்ன விளையாடுறியா? எப்படி இந்த கல்லறையை தாண்டி போறது? நான் வரமாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நம்ம திரும்பி போயிடலாம் ப்ளீஸ். ரேகா, எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. அதுக்காக இங்கேயே நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? எப்படி ரூமுக்கு போக முடியும்? சரிதான். ஆனா நம்மளால அந்த கதவு வரைக்கும் தைரியமா போக முடியுமா? ஆமா மணி, கண்டிப்பா முடியாது. பாதி வழிய தாண்டறதே கஷ்டம்டி என்றாள் ரேகா. ரேகாவும் மணியும் அந்த வீட்டில் ஒரு உடலை மட்டுமே கண்டதால் அவர்கள் அந்த வீட்டிற்கு திரும்பி செல்வதே மேல் என்று நினைத்தனர். ஆனால் தமிழுக்கும் மாலதிக்கும் அந்த ஹாலில் கண்ட காட்சியால் அந்த வீட்டை விட அந்த கல்லறையே மேல் என்று தோன்றியது. ஒரு வழியாக நால்வரும் கல்லறையை கடந்து சென்று அந்த கதவை அடையலாம் என்னும் முடிவிற்கு வந்தனர். நால்வரும் உள்ளே நடந்து செல்லத் தொடங்கினார்கள். தமிழ் தன் கை கடிகாரத்தில் மணி பார்த்தாள். அது சரியாக 12 காட்டியது. எங்கிருந்தோ நாய் ஊளையிடும் சத்தம் கேட்டது. காற்று பலமாக வீசியது. அவர்களுக்கு பயம் அதிகமாகிக் கொண்டே போனது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவர்களின் இதய துடிப்பு ஏறிக்கொண்டே போனது. பாதி வழியை அடைவதற்குள் பாதி உயிர் போனது போல இருந்தது.
அவர்களுக்கு பின்னே யாரோ தொடர்வது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஜல் ஜல் என்ற சத்தமும் கேட்டது. அது இரவு நேரத்தில் சத்தமிடும் பூச்சிதான். ஆனால் அவர்கள் வேறு விதமாகத்தான் எண்ணினார்கள். இப்போது அவர்களுக்கு எதிரே இருந்த ஒரு கல்லறைக்கு அருகில் வெள்ளை நிறத்தில் புகை கிளம்பியது. அத்தியாயம் 17. நால்வரும் அந்த கல்லறைக்குள் கடும் பயத்துடன் நடந்து சென்றனர். அவர்கள் மேலும் திகிலடையும் வகையில் ஒரு கல்லறையின் அருகில் வெள்ளை நிறத்தில் புகை கிளம்பியது. அதைக் கண்டு அவர்கள் ஒரு அடி கூட நகராமல் சிலை போல நின்றனர். அங்கே ஏதோ எரிந்து கொண்டிருந்தது. அந்த புகையைக் கண்டு பேய் என்று நினைத்து நடுங்கத் தொடங்கினார்கள். யாராக இருந்தாலும் அந்த இரவு நேரத்தில் கல்லறைக்குள் நின்றால் அவ்வாறுதான் எண்ணுவார்கள். அவர்களும் அப்படித்தான் எண்ணினார்கள். அரண்டவன் கண்ணிற்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது அவர்கள் விஷயத்தில் சரியாகத்தான் இருந்தது. ஏற்கனவே பயத்தில் இருந்த ரேகா இப்போது கண்களை கூட திறக்க பயந்து தமிழின் கைகளை இறுக பற்றி கொண்டு அவள் தோளில் முகம் புதைத்தாள். மற்ற மூவரும் கூட முற்றிலும் தைரியத்தை இழந்து விட்டார்கள். முன்னே நகர அவர்கள் கால்கள் சற்றும் ஒத்துழைக்கவில்லை. திரும்பி சென்றுவிட வேண்டும் என்று அவர்கள் மனம் வற்புறுத்த ஆரம்பித்தது. ஒன்று அவர்களுக்கு நன்றாக புரிந்தது. இனி நிச்சயம் அவர்களால் அந்த கல்லறையின் முன்புற கதவிற்கு செல்ல முடியாது. அப்படியே செல்ல நினைத்தாலும் அவர்கள் இதயம் அந்த கதவை அடையும் முன்பே பயத்தினாலேயே நின்றுவிடும் நிலையில் இருந்தது. அவர்கள் அந்த கதவை நோக்கி நகர்வதை தற்கொலைக்கு சமமாகவே எண்ணத் தொடங்கினார்கள். அந்த வீட்டிற்கு திரும்பி செல்வதே சரி என்று அவர்களின் மூளையும் சொல்லத் தொடங்கியது. இப்போது நால்வரும் வந்த வழியே திரும்பி விடலாம் என்ற முடிவுடன் மதிலை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். கொஞ்ச தூரத்திற்கு பிறகு அவர்களின் நடையில் வேகம் கூடியது. தங்களை ஏதோ நெருங்குவதைப் போல உணர்ந்தார்கள். இப்போது நடப்பதற்கு பதிலாக ஓட ஆரம்பித்தார்கள். அவர்களின் பயம் அவர்களை புயல் வேகத்தில் ஓட வைத்தது. ஒரு வழியாக மதிலை அடைந்தார்கள். முதலில் மணியும் அவளுக்கு பின் மாலதியும் மதிலை தாண்டி குதித்தார்கள். ரேகா ஏறி குதித்த பின் தமிழ் கடைசியாக குதித்தாள். நால்வரும் வேகமாக தோட்டத்திற்குள் புகுந்து ஓடினார்கள். ஓடும் வேகத்தில் தமிழ் காலிடறி கீழே விழுந்தாள். அவளின் கையை பிடித்திருந்த ரேகாவும் அவளோடு சேர்ந்து விழுந்தாள். அவர்கள் விழுந்ததைக் கண்டு முன்னே ஓடிக்கொண்டிருந்த மணியும் மாலதியும் பதறிக்கொண்டு அவர்கள் அருகில் சென்று அவர்களை தூக்கினார்கள். இருவருக்கும் கை கால்களில் கொஞ்சம் அடிபட்டிருந்தது. தமிழின் நெற்றியில் அடிபட்டு ரத்தம் வந்தது. ஐயோ தமிழ், நெத்தியில ரத்தம் வருதுடி. பயப்படாத மாலதி, சின்ன அடிதான், வலிக்கல என்றாள் தமிழ். ரேகா, உனக்கு எங்கேயாவது அடிபட்டுடுச்சா? இல்ல தமிழ், லைட்டா கையில தேய்ச்சிக்கிட்டேன், அவ்வளவுதான். உனக்கு தான் ரத்தம் வருதுடி நெத்தியில. அது வலிக்கலடா, விடு. சரி வாங்க போலாம். சரிடி, பார்த்து பொறுமையா நட. இனி நம்ம ஓட வேண்டாம். சரி மணி. நால்வரும் மெதுவாக நடந்து அந்த வலதுபுற சந்தை அடைந்தார்கள். அவர்கள் சந்தின் முனையை அடையும் போது அந்த வீட்டை நெருங்கினான் ராஜேஷ். அவனின் பைக் சத்தம் கேட்டு அவர்களை மீண்டும் மிரள வைத்தது. அவர்கள் தப்பிப்பதிலிருந்து கடைசி வாய்ப்பும் கைவிட்டு போனது. அவர்கள் அவன் உள்ளே வருவதற்குள் இடதுபுற சந்தை அடைந்துவிட வேண்டும் என்று இடதுபுறம் நோக்கி ஓடினார்கள். ஏனெனில் வலதுபுற சந்து இடதுபுற சந்தை விட இருட்டாக இல்லாததால் அவர்கள் அங்கே மறைந்திருப்பதை அவன் எளிதில் பார்த்து விடலாம். அதனால் அவர்கள் இடதுபுறம் செல்ல நினைத்தார்கள். ராஜேஷ் தன் பைக்கை வீட்டின் இரும்பு கதவை தாண்டி வலதுபுறத்தில் நிறுத்தினான். அவர்கள் வீட்டின் வாசற் கதவை தாண்டி இடதுபுறம் செல்லும் முன்பே அவன் இரும்பு கதவின் முன் வந்து நின்றான். அத்தியாயம் 18. நால்வரும் இடதுபுற சந்தை அடைவதற்காக வேகமாக ஓடினார்கள். அவர்கள் வீட்டின் வாசற் கதவை கடந்து செல்லும் முன்பே ராஜேஷ் இரும்பு கதவை அடைந்தான். இப்போது அவன் இரும்பு கதவிற்கு வெளியே நின்றிருக்க அவர்கள் நால்வரும் வாசற் கதவிற்கு நேரேதான் நின்றிருந்தார்கள். அவர்கள் அவனிடம் மாட்டிக்கொண்டோம் என நினைத்தார்கள். அவர்கள் நல்ல நேரம் அவன் அவர்களை பார்க்கவில்லை. ராஜேஷ் பூட்டை திறக்க ஆரம்பித்தான். அவன் பார்ப்பதற்கு முன்பே அவர்கள் இடதுபுற சந்திற்குள் ஓடி மறைந்து கொண்டார்கள். அவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று மீண்டும் கதவை பூட்டினான். பிறகு வாசல் கதவையும் திறந்து விளக்கை போட்டுவிட்டு வெளியே வந்து மீண்டும் குழி தோண்டும் வேலையை தொடங்கினான். அவர்கள் மூச்சிறைக்க சந்தினுள் அமர்ந்தார்கள். கீழே விழுந்ததால் தமிழும் ரேகாவும் சற்று சோர்வாக இருந்தார்கள். அவர்கள் கை கால்களில் கொஞ்சம் வலி இருந்தது. நால்வருக்கும் ஒன்று நன்றாக புரிந்தது. அவன் குழியை தோண்டி அந்த உடல்களை அங்கே புதைத்துவிட்ட பின் கதவை பூட்டிவிட்டு சென்று விடுவான். அவ்வாறு அவன் சென்று விட்டால் அவர்களால் பூட்டிய அந்த வீட்டிலிருந்து நிச்சயம் தப்பிக்க முடியாது. மேலும் அந்த வீட்டின் அருகே எந்த வீடும் இல்லாததால் அவர்களுக்கு யார் உதவியும் கிடைக்காது. எனவே அவன் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்குள் அவர்கள் வெளியே சென்றால் மட்டுமே அவர்களால் தப்பிக்க முடியும். அவர்களுக்கு அவன் குழியை தோண்டி முடிக்கும் வரை மட்டுமே அவகாசம் உள்ளது. அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவர்களால் நிச்சயம் அங்கிருந்து தப்பிக்க முடியாது.
அவர்கள் உயிர் அவர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். அவன் குழியை தோண்டி முடிக்கும் முன்பே ஏதாவது செய்து தப்பித்தாக வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார்கள் நால்வரும். அவனுக்கு தெரியாமல் தப்பிக்கவே முடியாது. எனவே அவனை தாக்கித்தான் ஆக வேண்டும். இனிமே நம்ம பயந்துகிட்டு இருந்தா நம்மளால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். எல்லாத்தையும் பார்த்து ஏற்கனவே நிறைய பயந்துட்டோம். இனியும் பயந்துகிட்டு இருந்தா நமக்கு நாமே குழி தோண்டிக்கிறோம்னு தான் அர்த்தம். ஆமா தமிழ். ரூமை விட்டு வெளியே வந்தது நம்ம தப்பு. அதை நம்மளே தான் சரி பண்ணிக்கணும். நம்மளை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க. நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். கரெக்ட் மணி. இப்போ என்ன பண்ணலாம் என்று கேட்டாள் மாலதி. ஏய், என்ன பண்ண போறீங்க 3 பேரும்? ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுடி. ரேகா, நம்ம எதுவுமே பண்ணலைனானோ நமக்கு பிரச்சனை தான். பயப்படாத. நம்ம 4 பேர். அவன் ஒருத்தன் தான். ஏதாவது பண்ணி தப்பிக்க முயற்சி பண்ணித்தான் ஆகணும். சரி தமிழ். ஆனா எதை பண்ணலாம்? யோசிச்சு சரியா சொல்லு. குட் ரேகா. இப்படித்தான் தைரியமா இருக்கணும். என்ன பண்ண போறோம்னு எல்லாரும் சேர்ந்தே முடிவு பண்ணலாம் என்றாள் தமிழ். நால்வரும் இப்போது தங்களை காத்துக்கொள்ள பயத்தினை ஒழித்து தைரியத்துடன் செயல்பட முடிவு செய்தார்கள். ஒரு வழியாக நால்வரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். யார் எதை செய்ய வேண்டும் என்று பேசி முடிவு செய்தார்கள். அந்த திட்டத்தை செயல்படுத்த நால்வருமே சரியாக செயல்பட வேண்டும். ஒருவர் சிறு தவறு செய்தால் கூட நால்வருக்குமே அது ஆபத்தை விளைவிக்கும். எனவே நால்வருமே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். திட்டத்தை செயல்படுத்த முதலில் அந்த நாயை அவனிடமிருந்து பிரிக்க வேண்டும். அதற்கும் ஒரு திட்டம் போட்டார்கள். அத்தியாயம் 19. நால்வரும் தப்பிப்பதற்கான திட்டத்தை முடிவு செய்தனர். ஆனால் அதை செயல்படுத்த அவனின் நாய் தடையாக இருந்தது. அந்த நாய் அவன் அருகில் இருக்கும் வரை அவர்களால் அவனை நெருங்க முடியாது. எனவே முதலில் அந்த நாயை அவனிடமிருந்து பிரிக்க வேண்டும். அவனுக்கு தெரியாமல் அதை செய்ய வேண்டும். அதுதான் பெரிய சிக்கல். அதற்கு என்ன செய்வதென்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். அவன் குழியை தோண்ட அந்த நாயும் உதவி கொண்டிருந்தது. அவன் அந்த நாயிடம், ஜானி, நீ தோண்ட வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். உன் மேலெல்லாம் மண்ணாகுது. நீ போய் அங்க உட்காந்துக்கோ என்று கூறி அதன் தலையை செல்லமாக வருடினான். அது அவன் சொன்னதை புரிந்து கொண்டு வாசற்கதவின் படியில் ஏறி அமர்ந்து கொண்டது. அதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனெனில் இதுவரை அந்த நாய் அவன் கண்ணெதிரே தான் இருந்தது. அதனால் அது எங்கே சென்றாலும் அவன் அதை கவனித்திருப்பான். ஆனால் இப்போது அந்த நாய் அவன் பின்னே இருந்த படியில் அமர்ந்திருக்கிறது. அவன் இரும்பு கதவை நோக்கியபடி நின்று கொண்டுதான் குழி தோண்டிக் கொண்டிருந்தான். எனவே இப்போது அது அவன் கண் பார்வையில் இல்லை. ஆகவே அவர்களுக்கு கிடைத்த சரியான சந்தர்ப்பம் இது என்று உறுதி செய்தார்கள். அதை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார்கள். ஒரு யோசனை தோன்றியது. ஆனால் அதை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். அந்த திட்டத்தில் சிறு தவறு நேர்ந்தாலும் அவன் அவர்களை பார்த்து விடுவான். அந்த திட்டத்தில் நிறைய சிக்கலும் இருந்தது. அந்த திட்டம் அவர்கள் நினைத்தபடியே தான் நடக்கும் என்று அவர்களால் உறுதியாக நம்ப முடியவில்லை. ஆனாலும் வேறு வழி இல்லாததால் அதை செய்ய முடிவு செய்தார்கள். இந்த பிளான்ல கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனாலும் நம்ம அவங்கிட்டையும் அந்த நாய்கிட்டையும் மாட்டிப்போம். ஆமா தமிழ். ரொம்ப ரிஸ்கான பிளான் தான். சரியா வருமானு டவுட்டு தான். வேற வழியே இல்ல மாலதி. பண்ணித்தான் ஆகணும் என்றாள் மணி. சரி, யார் போக போறோம்? ரேகா, நீயும் நானும் தான் பண்ண போறோம். என்னது, நானா? வேணாம் தமிழ். நான் ஏதாவது சொதப்பிட போறேன். இல்ல ரேகா, நீயும் நானும் அந்த நாயை பார்த்துக்கலாம். மணியும் மாலதியும் அவனை பார்த்துக்குவாங்க. அதுதான் சரியா வரும். சரி, ஆனா நீ இங்கே இரு. நான் கதவு கிட்ட போறேன். சரியா? நம்ம கரெக்டா பண்ணிட்டா மணியும் மாலதியும் மிச்சத்தை பார்த்துக்குவாங்க. சரி தமிழ் என்றாள் ரேகா. மணி, மாலதி, நீங்க ரெடியா? தேவையானதை எடுத்துக்கோங்க. நான் ஓகே சொன்னதும் நீங்க அவங்கிட்ட போங்க. சரியா? சரிடி, நாங்க ரெடி. பக்காவா பண்ணிடலாம். நீ போய் முதல்ல அந்த நாய் பிரச்சனைய முடி. சரி மணி, நான் போறேன். ரெடியா இருங்க. ஓகே தமிழ், பார்த்து போ. சரி மாலதி. ரேகாவை அந்த ஹாலிற்கு நேராக இருந்த ஜன்னலுக்கு அருகில் அழைத்துச் சென்று அதை திறந்து காட்டினாள் தமிழ். அதை பார்த்த ரேகா அதிர்ந்து போனாள். ரேகா, பயப்படாத. நானும் மாலதியும் இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் நினைச்சோம். ஆனா இப்ப வேற வழி இல்ல. சரி தமிழ், எனக்கு புரியுது. ஓகே, பயப்படாத. சரியா பண்ணு. நான் போறேன். மணியும் மாலதியும் சந்தின் முனையில் நின்றிருந்தார்கள். ரேகா ஜன்னல் அருகில் நின்றிருந்தாள். தமிழ் சந்திற்கு வெளியே வந்து நின்றாள். நால்வரும் தயாராக இருந்தார்கள் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு. அத்தியாயம் 20. நால்வரும் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார்கள். திக் திக் நிமிடங்கள் தொடங்கின. ரேகா அவர்களின் திட்டப்படி அந்த ஹாலின் ஜன்னல் வழியே சிறு கல் ஒன்றை மெதுவாக பயந்து கொண்டே வீசினாள். அந்த கல் வாசற்படியில் அமர்ந்திருந்த அந்த நாயின் அருகில் விழுந்தது. அது அவர்கள் நினைத்தபடி அந்த நாயின் கவனத்தை ஈர்த்தது.
அந்த கல் விழுந்த சத்தத்தை கேட்ட நாய் அது என்னவென்று தெரிந்து கொள்ள வீட்டின் உள்ளே நுழைந்தது. ராஜேஷ் அதை கவனிக்கவில்லை. அதை சந்திற்கு வெளியே நின்றிருந்த தமிழ் பார்த்துவிட்டு மகிழ்ச்சி அடைந்து மெதுவாக சத்தமின்றி வாசற்கதவை நோக்கி நகர்ந்தாள். அந்த நாய் வீட்டின் உள்ளே அந்த கல்லிற்கு அருகில் சென்றது. மீண்டும் மற்றொரு கல் கொஞ்ச தூரத்தில் விழுந்தது. அந்த நாய் அதை பார்க்க மீண்டும் அந்த கல் அருகில் சென்றது. தமிழ் இப்போது சரியாக வாசற்கதவை அடைந்து விட்டாள். அவளுக்கு பதட்டம் அதிகரித்தது. அவள் இப்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவளுக்கு எதிரேதான் அவன் குழி தோண்டிக் கொண்டிருக்கிறான். அவள் சின்ன சத்தம் எழுப்பினாலும் அவன் அவளை பார்த்து விடுவான். மேலும் அவர்கள் திட்டத்தின் முதல் கட்டத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே தப்பிக்க முடியும். முதல் கட்டம் தோல்வியடைந்தால் அவனிடம் மாட்டிக்கொள்வார்கள். இப்போது முதல் கட்டத்தில் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் தமிழின் கையில்தான் இருக்கிறது. அந்த எண்ணமே அவள் பதட்டத்தை அதிகரித்தது. ரேகா இப்போது கடவுளை வேண்டிக் கொண்டே கடைசி கல்லை வீசினாள். மூன்றாவது கல் ஹாலின் நடுவே விழுந்தது. அந்த நாய் அந்த கல்லிற்கு அருகிலும் சென்றது. தமிழ் இப்போது சத்தமின்றி அந்த வாசற்கதவை சாத்தினாள். சாத்திவிட்டு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் சந்தின் முனையில் நின்றிருந்த மணிக்கும் மாலதிக்கும் சைகை காட்டினாள். ஏனெனில் ஒரு நொடி தாமதித்தாலும் அந்த நாய் தான் வீட்டின் உள்ளே சாத்தப்பட்டதை உணர்ந்து அதை ராஜேஷிடம் தெரிவிக்க குறைக்க ஆரம்பித்துவிடும். அப்படி நடந்தால் அவர்கள் நிச்சயம் திட்டம் தோல்விதான். அந்த நாய் தான் உள்ளே சாத்தப்பட்டிருப்பதை உணரும் முன்பே திட்டம் முழுவதையும் செயல்படுத்த வேண்டும். தமிழின் செய்கையை பார்த்த மணியும் மாலதியும் அந்த சந்திலிருந்து வெளியே வந்து அவனை நோக்கி சத்தமின்றி ஓட ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஓடுவதை பார்த்த ரேகா அவர்களை பின்தொடர்ந்தாள். மிகவும் தீவிரமாக குழி தோண்டி கொண்டிருந்த ராஜேஷ் தன்னை சுற்றி நடக்கும் எதையும் கவனிக்கவில்லை. விரைவாக குழி தோண்டி முடித்து இரு உடல்களையும் புதைத்துவிட்டு வீடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவனை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது. அதனால் அவன் தனக்கு பின்னே நடந்து கொண்டிருந்த எதையும் கவனிக்கவில்லை. மணியும் மாலதியும் அவனை நெருங்கினார்கள். அவர்கள் இதுவரை அப்படி ஒரு காரியத்தை செய்ததே இல்லை. முதன்முறையாக செய்ய போவதால் அவர்கள் கைகள் கொஞ்சம் நடுங்கின. ரேகா இப்போது சரியாக மணி மாலதி பின்னே வந்து நின்று கொண்டாள். தமிழும் வந்து ரேகா பக்கத்தில் நின்று கொண்டாள். மணி தன் கையில் இருந்த கட்டையால் ராஜேஷின் தலையில் ஓங்கி அடித்தாள் வேறு வழி இல்லாததால். அதை அவர்கள் செய்துதானே ஆக வேண்டும். அந்த அடியை சற்றும் எதிர்பாராத ராஜேஷ் தன் உடலில் மின்சாரம் பாய்வதைப் போல உணர்ந்தான். அவன் என்ன நடந்ததென்று பின்னே திரும்பி பார்க்க முயற்சிக்கும் போது மாலதி அவன் கண் முன்னே சென்று தன் இரு கை நிறைய வைத்திருந்த மண்ணை அவன் கண்களில் தூவினாள். ராஜேஷ் கண்களை திறக்க முடியாமல் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். இது நடந்து முடியவும் ரேகா இரும்பு கதவருகில் ஓடி சென்று நிற்கவும் சரியாக இருந்தது. அவனை அடித்துவிட்டு மணியும் மாலதியும் கூட இரும்பு கதவை நோக்கி ஓடினார்கள். தமிழ் கீழே விழுந்தவனின் டிஷர்ட் பாக்கெட்டில் இருந்த இரும்பு கதவு சாவியை குனிந்து எடுத்து மாலதி மணியிடம் தூக்கி போட்டாள். அவர்கள் அதை இரும்பு கதவருகில் நின்றிருந்த ரேகாவிடம் தூக்கி போட்டார்கள். இவை அனைத்தும் கண்ணிமைக்கும் நொடியில் நடந்து முடிந்தது. ரேகா நடுங்கிய கைகளோடு இரும்பின் கதவின் பூட்டை திறக்க முயற்சித்தாள். வெற்றிகரமாக கதவு திறந்து கொண்டு அவர்கள் வெளியே காலை வைத்தார்கள். கதவை மீண்டும் சாத்த முயற்சிக்கும் போதுதான் அவர்கள் அதை பார்த்தார்கள். தமிழ் அவர்களோடு இல்லை என்று. அத்தியாயம் 21. ரேகா, மணி, மாலதி மூவரும் இரும்பு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றனர். அவர்கள் கதவை மீண்டும் சாத்த முயற்சிக்கும் போதுதான் தமிழ் அவர்களுடன் இல்லை என்பதை கவனித்தார்கள். வீட்டின் உள்ளே பார்த்தவர்கள் நடுங்கி போனார்கள். ஒரு அடி கூட நகராமல் சிலை போல நின்றார்கள். வீட்டின் உள்ளே தமிழ் நின்றிருந்தாள். அவள் பக்கத்தில் ராஜேஷ் நின்றிருந்தான். அவன் கையில் கத்தி இருந்தது. அது சரியாக தமிழின் கழுத்தில் இருந்தது. அதை கண்டு மூவரும் அசையாமல் நின்றனர். ராஜேஷ் மூவரையும் பார்த்து தன் இடது கையால் உள்ளே வரச் சொல்லி சைகை காட்டினான். அவன் வலது கை தமிழின் கழுத்தில் கத்தியை வைத்திருந்தது. மூவரும் பயந்து கொண்டே இரும்பு கதவை திறந்து உள்ளே சென்றனர். அவன் கதவை மீண்டும் பூட்டுமாறு சைகை காட்டினான். ரேகா நடுங்கிய கைகளோடு கதவை பூட்டினாள். அவன் ரேகாவிடம் சாவியை தன்னிடம் தூக்கி போடுமாறு சைகை காட்டினான். ரேகா சாவியை அவனிடம் தூக்கி போட அவன் தன் இடது கையால் அதை சரியாக பிடித்தான். பின் அதை தன் ஜீன்ஸ் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். தமிழ் தங்கள் திட்டம் தன்னால் தோல்வியடைந்து தன் தோழிகள் அவனிடம் மாட்டிக்கொண்டதை நினைத்து வருந்தினாள். மூவரும் தங்கள் கதை முடிந்தது என்றே நினைத்தார்கள். இப்போது அவனை நோக்கி கடும் பயத்துடன் சென்றார்கள். அவர்களுக்கு தமிழ் அவனிடம் எப்படி மாட்டிக்கொண்டாள் என்று புரியவில்லை. மேலும் அவன் கத்தி வைத்திருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. தமிழ் அவன் டிஷர்ட் பாக்கெட்டில் இருந்து சாவியை எடுத்து தூக்கி போட்டுவிட்டு ஓட முயற்சிக்கும் போது அவள் கையை அவன் தன் இடது கையால் பிடித்து விட்டான். அவள் தன் கையை விடுவிக்கும் முன்பே அவன் தன் வலது கையால் தன் ஜீன்ஸில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவள் கழுத்தில் வைத்தான்.
பின் மெதுவாக எழுந்து நின்றான். இவை அனைத்தும் அவர்கள் இரும்பு கதவை திறந்து வெளியே செல்வதற்குள் நடந்து முடிந்தது. இப்போது மூவரும் ராஜேஷ் அருகில் வந்து நின்றார்கள். ராஜேஷிற்கு அவர்கள் யார், அங்கே என்ன செய்கிறார்கள், தன்னை ஏன் தாக்கினார்கள் என்று எதுவுமே புரியவில்லை. அவன் தலை இன்னமும் வலித்தது. கண்களில் இருந்த மண் கண்ணை மிகவும் உறுத்தியது. மூவரும் என்ன பேசுவதென்றே தெரியாமல் தவித்தனர். மாலதி பயந்து கொண்டே பேச ஆரம்பித்தாள். அண்ணா, சாரிண்ணா, உங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தான் உங்களை அடிச்சிட்டோம். நாங்க வேணும்னு எதுவுமே பண்ணல. ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க என்று அவள் சொல்லி முடிக்கும்போது வீட்டின் உள்ளே சாத்தப்பட்டிருந்த ஜானி கதவை தன் நகத்தால் புரண்டிக் கொண்டே குறைக்க ஆரம்பித்தது. ராஜேஷ் அப்போதுதான் தன் அருகில் ஜானி இல்லை என்பதை கவனித்தான். ஜானியை உள்ளே அடைத்தது அவர்கள் வேலைதான் என்று அவனுக்கு புரிந்தது. அவன் ரேகாவை பார்த்து, நீ போய் அந்த கதவை தர என்றான். ரேகா நடுங்கிக் கொண்டே, அண்ணா வேணாண்ணா, சாரிண்ணா, நாங்க போயிடுறோம்ண்ணா, இங்க வந்ததை யாருகிட்டையும் சொல்ல மாட்டோம் என்று அழுது கொண்டே கூறினாள். நீ அப்புறம் வந்து அழுதுக்கோ, முதல்ல போய் கதவை தர. ஜானி பாவம், உள்ள இருக்க பயப்படுவான். போறியா இல்லையா என்று கத்தியை தமிழின் கழுத்தில் அழுத்தினான். அண்ணா வேணாண்ணா, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் போய் திறக்கிறேன். சரி போ, அவன் கடிக்க மாட்டான், ரொம்ப நல்ல பையன். ரேகா பயந்து கொண்டே வாசக்கதவை திறந்தாள். அந்த நாய் அவளை கடிக்க அவள் மேல் பாய்ந்தது. அத்தியாயம் 22. ராஜேஷ் ஜானியை திறந்துவிட சொல்லி ரேகாவை அதட்டினான். அவள் பயந்து கொண்டே வாசற் கதவை அடைந்தாள். கதவை திறக்க அவள் கைகள் ஒத்துழைக்கவில்லை. அந்த நாய் கடித்துவிடும் என்ற அச்சம் அவளை கதவை நெருங்க விடாமல் செய்தது. கதவை திறக்க இன்னும் எவ்வளவு நேரம்தான் ஆகும் என்று கோபமாக கத்தினான் ராஜேஷ். ஏற்கனவே பயத்தில் இருந்த ரேகா அவன் அதட்டலில் மேலும் நடுங்கி போனாள். அதை கண்டு தமிழ் மிகவும் மனம் வருந்தினாள். தன் மீதே அவளுக்கு கோபம் வந்தது. ரேகா கதவை திறந்தாள். அந்த நாய் அவள் மீது பாய சென்றது. மற்ற மூவரும் அதை கண்டு அதிர்ந்து போனார்கள். ரேகா ஆவென அலறினாள். அந்த நாய் அவளை கடிக்க நெருங்க ராஜேஷ், ஜானி என்று கத்தினான். அதை கேட்டு அந்த நாய் ரேகாவை விட்டு தள்ளி சென்று அமைதியாக நின்றது. ரேகாவிற்கும் மற்ற மூவருக்கும் அப்போதுதான் உயிரே வந்தது. ஜானி, இங்க வா என்றான் ராஜேஷ். அந்த நாய் அவனை நோக்கி வேகமாக ஓடி சென்று அவன் அருகில் நின்று கொண்டது. ரேகாவும் வந்து அவர்கள் அருகில் நின்று கொண்டாள். ராஜேஷ் ஜானி தன் அருகில் வந்து நின்றதும் தமிழின் கழுத்தில் இருந்த கத்தியை எடுத்தான். ஏனெனில் அவனுக்கு நன்றாகவே தெரியும், ஜானி அவன் அருகில் இருக்கும் வரை அவர்களால் ஒரு அடி கூட நகர முடியாது என்று. அவன் இப்போது நால்வரும் யார் என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். யார் நீங்க? எப்படி இங்க வந்தீங்க? எவ்வளவு நேரமா இங்க இருக்கீங்க? அண்ணா, நாங்களா வரல, உங்க நாய் தான் துரத்திக்கிட்டு வந்துச்சு. அதுகிட்ட இருந்து தப்பிக்கத்தான் இங்க வந்து மறைஞ்சுக்கிட்டோம் என்றாள் மணி. அப்படியா? நம்புற மாதிரியே இல்லையே. இல்லண்ணா, உண்மைதான், நான் பொய் சொல்லல, நம்புங்க ப்ளீஸ். ஏன், நீ பேச மாட்டியா? இவங்க 3 பேர் மட்டும்தான் பேசுவாங்களா என்று தமிழை பார்த்து கேட்டான். நாங்க காலேஜ்ல இருந்து இங்க டூருக்கு வந்தோம். எங்க ஹோட்டல் ரூமுக்கு எதிரில் இருந்த கடையில டீ குடிக்க வெளியில வந்தோம். அப்ப என் ஃப்ரெண்டு மொபைலை மிஸ் பண்ணிட்டா. அதை தேட திரும்பவும் அந்த கடைக்கு போயிட்டு ரூமுக்கு போகும்போது தான் உங்க நாய் எங்களை துரத்திக்கிட்டு வந்துச்சு. மறைஞ்சுக்கத்தான் நாங்க இங்க வந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது இது அதோட வீடுன்னு. நீங்க வீட்டுக்குள்ளார நாயை கூட்டிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க வெளியில போயிடலான்னு நினைச்சோம். ஆனா நீங்க கதவை பூட்டிட்டீங்க. இங்க இருந்து தப்பிக்க வேற வழி இல்லாததுனால தான் உங்களை அடிச்சுட்டு தப்பிச்சு போகலான்னு நினைச்சோம். எங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்க நாயால தான் நாங்க இங்க வந்தோம் என்று நடந்ததை கூறி முடித்தாள் தமிழ். ஓகே, நீங்க சொல்றத நம்புறேன். பட் இத நீங்க என்ன முதல்ல பார்த்தப்பவே என்கிட்ட வந்து சொல்லிட்டு ஒழுங்கா ரூமுக்கு போயிருக்கணும். இவ்ளோ நேரம் நான் பண்றதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தேவையில்லாததெல்லாம் பார்த்துட்டு என்ன வேற அடிச்சு போட்டுட்டு இப்ப சொல்றது ரொம்ப லேட். அத்தியாயம் 23. தமிழ் சொன்னதை கேட்ட பிறகு ராஜேஷிற்கு ஒன்று நன்றாக புரிந்தது. ஜானி அவர்களை துரத்தி கொண்டுதான் வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறது. அவர்கள் அவ்வளவு நேரமாக மறைந்திருந்து அவன் செய்த அனைத்தையும் கவனித்திருக்கிறார்கள். அவன் குழி தோண்டியதை பார்த்துவிட்டுத்தான் அவனை அடித்துவிட்டு தப்பி செல்ல நினைத்திருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு அவன் ஏன் குழி தோண்டினான் என்று தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது. நாங்க இங்க வந்ததை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், ப்ளீஸ் எங்களை போக விடுங்க என்றாள் தமிழ். விட்டிருப்பேன், முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா. அண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எங்களை நம்புங்க. நாங்க ரூமுக்கு போகலைன்னா எங்களை எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க, ப்ளீஸ் நாங்க போகணும் என்றாள் மாலதி. இந்த அறிவு இவ்வளோ நேரம் இங்க மறைஞ்சிருக்கும் போது ஏன் வரல? ஆமா, ஏன் யாருக்கும் கால் பண்ணல? இல்ல, எங்க கிட்ட மொபைல் இல்ல, என் மொபைல் ஆன் ஆகல என்றாள் மாலதி. அதை கேட்டு ராஜேஷ் மகிழ்ச்சி அடைந்தான்.
இதுவரை அவர்கள் யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை. எனவே அவர்களால் எந்த பிரச்சனையும் வராது என்று நிம்மதி அடைந்தான். இனிமேலும் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். சரி, அதை விடு. என் தலையில் அடிச்சது யாரு என்று தன் தலையை பிடித்துக் கொண்டே கேட்டான். நால்வரும் அமைதியானார்கள். மணிக்கு பயம் அதிகரித்தது. என்ன, இப்ப சொல்ல முடியுமா முடியாதா என்று சற்று கோபமாக கேட்டான். நால்வரும் மௌனத்தை மட்டுமே பதிலாக தந்தனர். ராஜேஷிற்கு கோபம் அதிகரிக்க மீண்டும் தமிழின் கழுத்தில் கத்தியை வைத்து என்ன அடிச்சது யாரு என்று கத்தினான். இப்போது வேறு வழி இல்லாததால் மணி பயந்து கொண்டே பேச ஆரம்பித்தாள். அண்ணா, சாரிண்ணா, நான் தான் உங்களை அடிச்சேன். வேணும்னு பண்ணல, வேற வழி இல்லாதனால தான் அப்படி பண்ணினேன். ப்ளீஸ்ண்ணா, எங்களை விட்டுடுங்க, நாங்க போயிடுறோம். ஓ, நீதானா அது? நீ தப்பிக்க அடிச்ச மாதிரி தெரியலையே, என்ன கொல்ல அடிச்ச மாதிரி தான் இருக்கு. இன்னும் செம்மையா வலிக்குது. இல்லண்ணா, அப்படியெல்லாம் இல்ல. சரி சரி, போனா போகுது, உன்னை மன்னிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நாங்க போகலாமா? என்னது? நான் எப்போ உங்கள போக சொன்னேன்? நான் இங்க ஏன் குழி தோண்டுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நால்வரும் என்ன சொல்வதென்று தெரியாமல் முழித்தனர். என்ன, பதிலைய காணோம்? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்க முழிக்கிறத பார்த்தா நல்லா தெரியுது உங்களுக்கு தெரியும்னு. ஓகே, இனி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேலைய பார்ப்போமா? அத்தியாயம் 24. ராஜேஷ் கூறியதைக் கேட்டு நால்வரும் பேயறைந்தது போல திகைத்து நின்றனர். இவன் என்ன சொல்றான்? என்ன பண்ண போறான்? ஐயோ கடவுளே! இவன்கிட்ட இருந்து காப்பாத்த யாருமே இல்லையா? உயிரோட இங்கிருந்து போவோமா மாட்டோமா என்று நால்வரும் மனதிற்குள் குமுறினார்கள். அவர்களின் மரண பீதி அவர்கள் முகத்திலேயே தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. என்ன, சொல்றது காதுல விழலையா? வேலைய பார்க்கலான்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? புரியல. நாங்க என்ன பண்ணணும்? என்று கேட்டாள் தமிழ். நல்ல கேள்வி. இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லு. ஜானிய எப்படி உள்ள வச்சு சாத்துனீங்க? அத யாரு பண்ணது? அந்த கேள்வியை ஒரு காரணமாகத்தான் கேட்டான் அவன். ஐயோ! இவன் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொல்றானே என்று நினைத்தார்கள் நால்வரும். பதில் சொல்லவில்லை என்றால் மீண்டும் தன் கழுத்தில்தான் கத்தியை வைப்பான் என்று புரிந்து கொண்ட தமிழ் பதில் சொல்ல முடிவு செய்தாள். நான் தான் கதவை சாத்தினேன். ஓகே. ஆனா ஜானி வெளியில தானே உட்காந்துக்கிட்டு இருந்தா. எப்படி உள்ள வச்சு சாத்துன? ஜன்னல் வழியா ஹால்ல கல்ல தூக்கி போட்டோம். அது சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அப்போ நான் கரெக்ட்டா வந்து கதவ சாத்திட்டேன். சூப்பர்! நல்லா தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. பட் பாவம் உங்க கெட்ட நேரம் கடைசியில சொதப்பிக்கிச்சு. சரி, அத விடு. உள்ள இருந்த டெட் பாடிய நீ மட்டும் தான் பாத்தியா? இல்ல இவங்களும் பார்த்தாங்களா? என்று நேரடியாக கேட்டான். நால்வரும் அந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தமிழ் ரேகாவிடம் உண்மை கூறிய போதே மணியிடமும் கூறிவிட்டாள். எனவே நால்வரும் இப்போது அவன் கேட்ட கேள்வியால் வெலவெலத்து நின்றனர். அவன் ஏன் அந்த கேள்வியை கேட்டான் என்று அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது. நாயை உள்ளே வைத்து யார் சாத்தியிருந்தாலும் அவர்கள் நிச்சயம் அந்த ஹாலின் நடுவே கிடந்த உடலை பார்க்க தவறியிருக்க மாட்டார்கள் என்று யூகித்தே அவன் அதை கேட்டான். அவன் விரித்த வலையில் நால்வரும் சிக்கிக் கொண்டார்கள். என்ன, பதிலையே காணோம்? அப்போ 4 பேருமே பார்த்திருக்கீங்க, அப்படிதானே? நால்வரும் பதில் கூறவில்லை என்றாலும் அவர்கள் முகத்தில் தெரிந்த பயமே அவர்களை காட்டிக் கொடுத்தது. இனி பொய் சொல்ல வாய்ப்பில்லை என்று நன்றாக புரிந்தது அவர்களுக்கு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்று நினைக்கும் போதே அவர்கள் இதயம் வெடித்துவிடும் போல இருந்தது. நாங்க இங்க பார்த்தத சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னா, ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க என்று அழுது கொண்டே கூறினாள் ரேகா. சரி, எனக்கு ஒரு டவுட். நீ ஒரு கொலை பண்ணிட்ட. அத 4 பேரு பார்த்துட்டாங்க. அவங்கள நீ விட்டுட்டேன்னா, நிச்சயம் அவங்களால உனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே, நீ அவங்கள விட்டுடுவியா? விடமாட்டல்ல? அப்புறம் நான் மட்டும் எப்படி விடுவேன்? அத்தியாயம் 25. நால்வரும் இப்போது தங்கள் முடிவு ராஜேஷ் கையில் தான் இருக்கிறது என்று நினைத்தார்கள். ஆசை ஆசையாய் சுற்றுலாவிற்கு கிளம்பி வந்தது இவன் கையால் சாகத்தானா என்று எண்ணும் போதே அழுகை வந்தது அவர்களுக்கு. அண்ணா, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க, எங்களை கொன்னுடாதீங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் மாலதி. அட, என்ன நீ? நான் எப்போ உங்களை கொல்ல போறேன்னு சொன்னேன்? எனக்கு இன்னும் அந்த ஐடியாவே வரலையே. அதை கேட்டு நால்வரும் குழம்பினார்கள். அவன் என்ன நினைக்கிறான், என்ன செய்ய போகிறான் என்று எதுவும் அவர்களுக்கு புரியவில்லை. என்ன, புரியலையா? நான் சொல்றது செஞ்சா நீங்க இங்கிருந்து உயிரோட போகலாம். அதை கேட்டு கொஞ்சம் நிம்மதி வந்தாலும் அவன் என்ன செய்ய சொல்லப் போகிறான் என்று எண்ணும்போது படபடப்பு அதிகரித்தது அவர்களுக்கு. நாங்க என்ன செய்யணும் என்று கேட்டாள் மணி. ஒன்னும் பெருசா செய்ய வேண்டாம், சின்ன ஹெல்ப் பண்ணா போதும். என்ன ஹெல்ப் என்று கேட்டாள் தமிழ். அதுவா, இந்த குழி இருக்குல்ல,
அதை இன்னும் ஆழமா தோண்டி வீட்டுக்குள்ள இருக்கிற டெட் பாடிய உள்ள போட்டு புதைச்சிடுங்க. ஓகே? அதை கேட்டு நால்வரும் அதிர்ந்தார்கள். என்ன இவன் மரம் நடுவது போல இவ்வளவு எளிதாக சொல்கிறான்? இதுவரை இப்படி கோரமாக கொலை செய்யப்பட்ட ஒருவனை நேரில் பார்த்தது கூட இல்லையே! அந்த உடலை எப்படி கொண்டு வந்து குழிக்குள் புதைப்பது? மேலும் இவன் கொலை செய்தவனை நாம் ஏன் புதைக்க வேண்டும்? அப்படி செய்தால் இவன் செய்த கொலையில் நமக்கும் பங்குள்ளது போல ஆகிவிடாதா? என்று பல கேள்விகள் அவர்களை நிலை தடுமாற வைத்தன. நாங்க எதுக்கு இத செய்யணும்? என்றாள் தமிழ். நீங்க செஞ்சுத்தான் ஆகணும். அண்ணா, நாங்க எப்படிண்ணா இத செய்ய முடியும்? நாங்க கண்டிப்பா இந்த கொலைய பத்தி யாருகிட்டயும் சொல்ல மாட்டோம்ண்ணா. எங்கள ப்ளீஸ் நம்புங்க என்றாள் ரேகா. நான் எப்படி உங்கள நம்புறது? இப்ப இப்படி பேசிட்டு இங்கேருந்து போன உடனே போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா, நான் எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? இதுவே பாடிய நீங்க புதைச்சீங்கன்னா, இந்த கொலையில உங்களுக்கும் பங்கிருக்கு. அப்போ அத பத்தி கண்டிப்பா வெளியில சொல்ல மாட்டீங்க. அப்படியே சொன்னாலும், பாடிய புதைக்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. இந்த கொலையில உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவேன். என்று குண்டை தூக்கி போட்டான். நால்வருக்கும் தலை வெடித்துவிடும் போல இருந்தது. ஐயோ! என்ன இவன் இப்படியெல்லாம் யோசிக்கிறான்? நம்மையும் இந்த கொலையில் இழுத்து விடாமல் விடமாட்டான் போலிருக்கே! என்று திணறினார்கள். நாங்க கண்டிப்பா போலீஸ்கிட்ட சொல்ல மாட்டோம். எங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நாங்க இன்னும் 2 நாள்ல இந்த ஊர விட்டே போயிடுவோம் என்றாள் தமிழ். அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாத விஷயம். சீக்கிரமா புதைச்சுட்டு உங்க ரூமுக்கு போங்க. நானும் வீட்டுக்கு போகணும். நானா இருந்ததுனால உங்கள உயிரோட விடணும்னு நெனைக்கிறேன். என் இடத்துல வேற யாரு இருந்தாலும் உங்கள உயிரோடவே விடமாட்டாங்க. எனக்கு தேவையில்லாம 4 கொலை பண்ண விருப்பம் இல்ல. இவன் நல்லவனா? கெட்டவனா? இப்ப இப்படி பேசிட்டு, அப்புறம் இந்த விஷயத்த வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? என்று தோன்றியது அவர்களுக்கு. என்ன யோசிக்கிறீங்க? பண்ண முடியுமா? முடியாதா? இதே குழியில உங்க 4 பேரையும் புதைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தங்கள் நிலை நன்றாக புரிந்தது அவர்களுக்கு. ஒன்று அந்த பிணத்தை புதைக்க வேண்டும். இல்லை அவர்களே பிணமாக புதைய வேண்டும். 2ல் 1 நடந்தாக வேண்டும். உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள குழிய தோண்டி முடிங்க. இல்ல 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழிய நான் தோண்டுவேன். உங்களையும் சேர்த்து புதைக்கிறதுக்கு. என்று கூறிவிட்டு வாசற்படியில் போய் அமர்ந்தான் ராஜேஷ். நால்வரும் நெருப்பு மேல் நிற்பது போல உணர்ந்தார்கள். இனி யோசிக்க நேரமில்லை. அவன் சொல்வதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார்கள். படியில் அமர்ந்திருந்த ராஜேஷ் அவர்கள் குழி தோண்ட தயாரானதை பார்த்துவிட்டு, குட் டெசிஷன். இப்போலிருந்து நம்பலாம். பார்ட்னர்ஸ் இந்த கொலையில என்றான். ஓகே பார்ட்னர்ஸ், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சீக்கிரமா தோண்டுங்க. பாடிய உள்ள இருந்து தூக்கிக்கிட்டு வர நான் ஹெல்ப் பண்றேன். அவன் ரொம்ப வெயிட்டா இருப்பான். உங்களால தூக்க முடியாது. நாம தான் இப்ப பார்ட்னர்ஸ் ஆயிட்டோம்ல. இந்த சின்ன ஹெல்ப்ப கூட நான் பண்ணலைன்னா நல்லா இருக்காதுல்ல. நால்வரும் தங்கள் தலைவிதி இதுதான் என்று நினைத்துக்கொண்டு குழியை வேகமாக தோண்ட ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 26. நால்வரும் குழி தோண்டிக் கொண்டிருந்தார்கள். ராஜேஷ் வாசற்படியில் அமர்ந்து கொண்டு தன் கைபேசியில் ஏதோ செய்து கொண்டிருந்தான். ஜானி அவன் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தது. நால்வரும் மிகவும் சிரமப்பட்டு கிட்டத்தட்ட தோண்டி முடித்தார்கள். ஹலோ பார்ட்னர்ஸ், 5 நிமிஷம் தான் இருக்குது. சீக்கிரமா தோண்டுங்க. நால்வருக்கும் அதை கேட்டு அவன் மீது கோபம் வந்தது. இருந்தும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக தோண்டினார்கள். ராஜேஷ் 5 நிமிடங்கள் கழித்து, ஓகே, டைம் ஓவர். தோண்டி முடிச்சிட்டீங்களா? என்று கேட்டுக்கொண்டே எழுந்து வந்தான். நால்வருக்கும் இப்போது பயம் அதிகரித்தது. அவன் அந்த குழியை பார்த்துவிட்டு என்ன சொல்வானோ? சரியாக தோண்டவில்லை என்று கோபம் கொள்வானோ? இல்லை வேலை முடிந்து விட்டதால் தங்களையே கொல்லுவானோ? என்று எண்ணி அஞ்சினார்கள். ராஜேஷ் குழிக்கு அருகில் வந்து நின்றான். பரவாயில்லையே, நல்லா தான் தோண்டியிருக்கீங்க. உங்களையும் சேர்த்தே புதைக்கலாம் போல. அவ்வளோ பெருசா இருக்குது குழி என்று கூறி சிரித்தான். நால்வரும் அதை கேட்டு அதிர்ந்து போனார்கள். அவன் அவர்களின் பயத்தை கண்டு சிரித்துவிட்டு, ஐயோ, பயந்துட்டீங்களா? சும்மா தான் சொன்னேன் என்றான். சரி, அடுத்த வேலையை பார்ப்போமா? உள்ள போய் பாடியை தூக்கிக்கிட்டு வரணும். எனக்கு ஹெல்ப் பண்ண யார் வரீங்க? குழியை தோண்டி மிகவும் களைத்துவிட்ட அவர்களுக்கு மேலும் அந்த உடலை வேறு தூக்கி வர வேண்டுமா என்று எண்ணும் போதே தலை சுற்றியது. என்ன, எதுக்கும் யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே? அப்ப சரி, நான் கூப்பிடுறவங்க வாங்க. மணியை பார்த்து, ஏய் நீ வா என்றான். அவள், அண்ணா வேணாண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வரல ப்ளீஸ் என்றாள். என்னை அடிக்கும்போது உனக்கு பயமா இல்லையா? இப்ப மட்டும்தான் பயமா இருக்கா? சரி, வேணும்னா உனக்கு ஹெல்ப் பண்ண 3 பேர்ல யாரையாவது கூப்பிட்டு வா என்று சொல்லிவிட்டு வீட்டினுள்ளே சென்றான். மணி என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தாள். மூவரில் யாரை அழைப்பதென்று தெரியாமல் முழித்தாள். பிறகு தமிழை அழைத்துக் கொண்டு வீட்டினுள்ளே சென்றாள். இருவரும் பயந்து கொண்டு ஹாலில் கால் வைத்தனர்.
அந்த உடலை அருகில் பார்க்க இன்னமும் பயங்கரமாக இருந்தது. ஹாலின் நடுவே இருந்த கார்பெட்டில் அந்த உடல் கிடந்தது. ராஜேஷ் அந்த கார்பெட்டிற்கு அருகில் கிடந்த சுத்தியலை எடுத்து சென்று வெளியில் இருந்த மண்வெட்டி கடப்பாரை பக்கத்தில் வைத்துவிட்டு மீண்டும் உள்ளே சென்றான். வாங்க வாங்க, வந்து புடிங்க, அங்க நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்க்கவா உங்களை கூப்பிட்டேன்? தமிழும் மணியும் பயந்து கொண்டே அருகில் சென்றார்கள். அவர்கள் கைகள் நடுங்கின. அவர்களால் அந்த உடலை பார்க்க கூட முடியவில்லை. அதை கவனித்த ராஜேஷ் உடலை அந்த கார்பெட்டில் சுற்றினான். இப்பவாவது வந்து தூக்குறீங்களா? தமிழும் மணியும் அந்த உடலின் கால் பகுதியை பிடித்துக் கொண்டார்கள். ராஜேஷ் தலைப்பகுதியை பிடித்துக் கொண்டான். உடல் முழுவதும் கார்பெட்டில் சுற்றப்பட்டு விட்டதால் அவர்கள் கொஞ்சம் எளிதாக தூக்கிவிட்டார்கள். கனமாக இருந்த போதிலும் உடல் முழுவதுமாக மூடப்பட்டு விட்டதால் கொஞ்சம் பயமின்றி தூக்கினார்கள். அவர்கள் மூவரும் உடலை குழிக்கு அருகில் கொண்டு சென்றார்கள். குழிக்கு அருகில் நின்றிருந்த மாலதியும் ரேகாவும் அதை கண்டு பயந்து தள்ளி சென்றார்கள். எப்படியோ சிரமப்பட்டு கார்பெட்டில் சுற்றப்பட்ட உடலை குழிக்குள் போட்டார்கள். பா, எவ்வளோ வெயிட்டா இருக்கான்! நீங்க இல்லைன்னா இவனை தூக்கியே இருக்க முடியாது போல. அப்படி என்னதாண்டா சாப்பிட்ட தினேஷ்? அவன் பேசியதை கேட்ட நால்வருக்கும் இறந்தவன் பெயர் தினேஷ் என்று புரிந்தது. அவனும் ராஜேஷின் வயதுடையவனாகத்தான் இருந்தான். அவனை ஏன் ராஜேஷ் கொன்றான் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அதை கேட்கவும் அவர்களுக்கு தைரியம் வரவில்லை. இதுவரையிலும் அவர்களுக்கு அவன் பெயர் கூட தெரியவில்லை. இறந்தவன் நிச்சயம் ராஜேஷிற்கு நன்கு தெரிந்தவன்தான் என்று அவர்களுக்கு புரிந்தது. உடலை உள்ளே போட்ட பிறகு அவர்களுக்கு அந்த பெண்ணின் உடலை பற்றிய ஞாபகம் வந்தது. அடுத்து அந்த பெண்ணின் உடலை கொண்டு வர சொல்லுவானோ? அந்த பெண்ணின் உடலை பற்றி நமக்கு தெரியும் என்று அவனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? அந்த அறையில் கைபேசி வேறு கிடக்கிறதே, அதை அவன் பார்த்தால் என்ன ஆகுமோ என்று நினைத்து பதறினார்கள். அத்தியாயம் 27. நால்வரும் அடுத்து என்ன நிகழப் போகிறதோ என்று நினைத்து தவித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன, திருவிழாவில் காணாம போன மாதிரி திரு திருன்னு முழிக்கிறீங்க? வேற ஏதாவது வேலை பார்த்து வச்சிருக்கீங்களா? இல்லைண்ணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றாள் மாலதி பயத்துடன். இல்லையே, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே. உங்களுக்கு வேற ஏதோ தெரியும் போல. இந்த பாடியத்தான் உள்ள போட்டாச்சே, அப்புறமும் உங்க முகத்துல ஏன் இவ்வளவு கலவரம் தெரியுது? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. இந்த குழிய மூடிட்டா நாங்க போகலாம்ல என்று கேட்டாள் தமிழ். போகலாம், கண்டிப்பா போகலாம். ஏன் அவசரப்படுற? இரு, நான் உள்ள போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு ராஜேஷ் வீட்டின் உள்ளே சென்றான். நால்வருக்கும் இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டது. அவன் நிச்சயம் அந்த அறையை நோக்கித்தான் செல்கிறான். அவன் நிச்சயம் அங்கே கிடக்கும் கைபேசியை பார்ப்பான். அந்த பெண்ணின் உடலையும் நாம் பார்த்து விட்டோம் என்று அவனுக்கு தெரிய போகிறது. இனி என்ன ஆகுமோ என்று பயந்தார்கள். ராஜேஷ் அந்த அறையை நோக்கித்தான் சென்றான். அங்கே தமிழின் கைபேசி ஒளி அறை முழுவதும் வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டிருந்தது. அதைக் கண்டு ராஜேஷ் சற்று அதிர்ந்தான். அவன் கைபேசிக்கு அருகில் சென்று அதை எடுத்தான். அந்த கைபேசியின் திரையில் தமிழின் முகம் தெரிந்தது. அதை பார்த்தவுடன் அது தமிழின் கைபேசி என்று அவனுக்கு புரிந்தது. அந்த அறையின் ஜன்னல் திறந்திருந்ததையும் அவன் கவனித்தான். அந்த கைபேசி எப்படி உள்ளே வந்ததென்றும் அவனுக்கு புரிந்தது. அந்த கைபேசியை தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். பிறகு அங்கே மேஜைக்கு அருகே இருந்த நாற்காலியை எடுத்து அந்த பெண்ணின் உடலிற்கு அருகில் போட்டு அதன் மீது ஏறி அந்த பெண்ணின் கழுத்தில் சுற்றப்பட்டிருந்த துப்பட்டாவை அவிழ்த்தான். அந்த பெண்ணின் உடலை மெதுவாக கீழே இறக்கினான். அந்த துப்பட்டாவை அந்த பெண்ணின் மீது போர்த்தி தன் இரு கைகளாலும் அந்த பெண்ணின் உடலை தூக்கி கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நால்வரும் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு அடி கூட நகர முடியாத வகையில் ஜானி அவர்கள் முன்னே அமர்ந்து கொண்டு அவர்களையே பார்த்து கொண்டிருந்தது. ராஜேஷ் அந்த பெண்ணின் உடலை தூக்கி கொண்டு வாசலை அடைந்தான். நால்வரும் அதை பார்த்து திகிலடைந்தனர். ராஜேஷ் அந்த குழியை நெருங்கி அந்த பெண்ணின் உடலை அந்த குழிக்கு அருகில் கிடத்தி மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் அந்த பெண்ணை குழந்தை போல தூக்கி வந்ததை நால்வரும் பார்த்து திகைத்து போயினர். இதுவரை இல்லாத சோகம் அவன் முகத்தில் தெரிந்தது. அவன் கைபேசியை பார்த்துவிட்டு என்ன சொல்வானோ என்று அஞ்சியவர்களுக்கு அவனின் அந்த சோகம் கலந்த மௌனம் ஆச்சரியத்தை தந்தது. அவன் அந்த பெண்ணின் உடலை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். நால்வரும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்தனர். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அது மெல்ல மெல்ல அதிகரிக்க அவன் அந்த பெண்ணின் மீது தலை கவிழ்ந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். அதை பார்த்து நால்வரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இவ்வளவு நேரம் நாம் பார்த்து கொண்டிருந்தவனா இவன்? எங்கே கரைந்தது அந்த கோபம்? எங்கே மறைந்தது அந்த திமிர்? எங்கே தொலைந்தது அந்த மிருக குணம்? ஒரு உயிரை அவ்வளவு எளிதாக துளியும் இரக்கமின்றி மிருகத்தனமாக கொன்று சிறிதும் கலக்கமின்றி புதைத்தவன் இப்போது சிறு குழந்தை போல தேம்பி தேம்பி அழுகிறானே, அவனா இவன்? தொடர்ந்து ராஜேஷ் அழுது கொண்டிருந்தது. தேக்கி வைத்திருந்த துயரம் அத்தனையும் மொத்தமாக வெடித்தது போல இருந்தது.
அவன் அழுகை முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்க, இவ்வளவு நேரம் இவ்வளவு கண்ணீரை எங்கே வைத்திருந்தான் என்றெண்ணி நால்வரும் வியந்தார்கள். அவன் யார்? அந்த பெண் யார்? அவனால் கொல்லப்பட்டவன் யார்? என்னதான் நிகழ்ந்தது மூவருக்குள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையறிய வேண்டும் போல தோன்றியது நால்வருக்கும். அவனின் அழுகை அவர்களை அவன் மீது கொஞ்சம் பாவப்பட வைத்தது. இருந்தும் அவன் மீது கொண்ட பயம் அவர்களை பேச விடாமல் செய்தது. நால்வரும் அவன் எப்போது அழுது முடிப்பான் என்று காத்திருந்தார்கள். அவனை இடையில் தொந்தரவு செய்யும் தைரியம் அவர்களுக்கு இல்லை. அவன் அழுது கொண்டே ஏதோ பேரை உச்சரித்தான். அது அவர்கள் காதில் சரியாக விழவில்லை. அவன் அழுகையில் பொய் கலக்காத பாசம் தெரிந்தது. அவன் அந்த பெண்ணின் பெயரைத்தான் உச்சரிக்கிறான் என்று அவர்களுக்கு புரிந்தது. அவன் மெல்ல நிமிர்ந்தான். அவன் கண்களில் கண்ணீர் இன்னும் ஆறாக ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அந்த பெண்ணின் தலையை ஒரு தாய் போல தன் கைகளால் வருடினான். பிறகு அவன் கதறிக்கொண்டே கூறிய அந்த பெயர் அந்த இடமெங்கும் எதிரொலித்தது. ஸ்வேதா. அத்தியாயம் 28. ராஜேஷ் அழுது கொண்டிருந்ததை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தனர் நால்வரும். அவன் ஸ்வேதா என்று கூறி கதறினான். அவர்களுக்கு அந்த பெண்ணின் பெயர் ஸ்வேதா என்று புரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் கொஞ்சம் அமைதியானான். கண்களை துடைத்து கொண்டு எழுந்தான். அந்த பெண்ணின் உடலை அந்த குழிக்குள் இறக்கினான். நால்வரும் தள்ளி நின்று அதை பொறுமையோடு பார்த்து கொண்டிருந்தனர். பின் மண்வெட்டியை கையில் எடுத்தான். தங்களைத்தான் குழியை மூடச் சொல்வான் என்று எண்ணியிருந்தவர்களுக்கு அவனே குழியை மூடப் போகிறான் என்பது கொஞ்சம் நிம்மதியை தந்தது. அவன் குழியை மூடத் தொடங்கினான். நால்வரும் பேசாமல் நின்றிருந்தனர். குழிக்குள் இருந்த இருவர் உடல்களும் மண்ணால் மறையத் தொடங்கின. அவர்கள் உடல் முழுவதும் மண்ணால் மறைந்த பிறகு நால்வர் பக்கமும் திரும்பினான் ராஜேஷ். அதுவரை அமைதியாக நின்று கொண்டு அவன் செய்வதை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென அவன் தங்கள் பக்கம் திரும்பியது அதிர்ச்சியை கொடுத்தது. அவன் மண்வெட்டியை அவர்களிடம் நீட்டி, குழிய மூடுங்க என்றான். நால்வரும் அதை எதிர்பார்க்கவில்லை. சற்று நேர அமைதிக்கு பிறகு மண்வெட்டியை வாங்கிக் கொண்டு குழியை மூடத் தொடங்கினார்கள். ராஜேஷ் வீட்டினுள்ளே சென்று ஹாலில் எந்த பொருளேனும் கலைந்திருக்கிறதா என்று நோட்டம் விட்டு பிறகு எல்லாம் சரியாக இருக்கிறது என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டான். எங்கேயாவது ரத்தம் சிந்தியிருக்கிறதா என்று பார்த்தான். அந்த உடல் கார்பெட்டில் கிடந்ததால் ரத்தம் முழுவதும் கார்பெட்டில் மட்டுமே பட்டிருந்தது. எனவே ஹாலை சுத்தம் செய்யும் வேலை அவனுக்கு இல்லாமல் போனது. பிறகு நேராக அறையை நோக்கிச் சென்றான். அந்த நாற்காலியை மீண்டும் அந்த மேஜைக்கு அருகில் போட்டுவிட்டு ஜன்னல் கதவுகளை சாத்திவிட்டு அறை முழுவதும் தன் கண்களை சுழலவிட்டு அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று உறுதி செய்து கொண்டு அறை கதவை சாத்தினான். அப்போது அறையின் வாசலில் ஒரு கைபேசி கிடந்தது. அதை எடுத்து பார்த்தான். அது கீழே விழுந்ததால் உடைந்திருந்தது. அது தினேஷின் கைபேசி. நல்ல வேளையாக அந்த கைபேசி தன் கண்ணில் பட்டதென்று நினைத்து கொண்டான். எந்த தடயத்தையும் அந்த வீட்டில் விட்டுவிடக்கூடாது என்று வீடு முழுவதும் கவனமாக பார்த்தான். பிறகு வாசலுக்கு வெளியே வந்தான். நால்வரும் குழியை கிட்டத்தட்ட மூடிவிட்டார்கள். அவன் மண்வெட்டியை வாங்கி அந்த குழியை முழுவதுமாக மூடி அந்த இடத்தை சமமாக்கினான். வீட்டின் விளக்கை அணைத்து வாசற்கதவை பூட்டினான். நால்வரும் அவன் செய்வதையே பார்த்து கொண்டிருந்தனர். அவன் வீட்டிலிருந்து கிளம்ப தயாராகிவிட்டான் என்று அவர்களுக்கு புரிந்தது. அவன் தமிழின் கைபேசியை பற்றி எதுவும் பேசாததால் தமிழுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. அவன் தன் ஜீன்ஸ் பாக்கெட்டில் இருந்து 2 கைபேசியை வெளியில் எடுத்தான். ஒன்று ஸ்வேதாவுடையது, மற்றொன்று தினேஷுடையது. 2 கைபேசியில் இருந்தும் சிம் கார்டையும் மெமரி கார்டையும் கழற்றினான். பிறகு இரண்டையும் ஆஃப் செய்து ஒரே பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். மற்றொரு பாக்கெட்டில் தமிழின் கைபேசி இருந்தது. அதை வெளியே எடுத்து தமிழை பார்த்து, இது உன்னோட மொபைல் தானே என்று கேட்டான். அவள் ஆம் என்பது போல தலையாட்டினாள். சரி, ரூமுக்கு போகும்போது தரேன். அது வரைக்கும் என்கிட்டயே இருக்கட்டும். உங்க திங்ஸ் வேற ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. அப்புறம் இங்க திரும்ப வர முடியாது. இங்க எந்த பொருளை விட்டுட்டு போனாலும் உங்களுக்கு தான் ஆபத்து. நால்வரும் அதை கேட்டு கொஞ்சம் பதறினார்கள். பிறகு எதையும் விடவில்லை என்று கூறினார்கள். அவன் அந்த மண்வெட்டி, கடப்பாரை, சுத்தியல் மூவற்றையும் ஒன்றாக துடைத்து அவற்றிலிருந்த மண்ணையெல்லாம் நீக்கி பிறகு அவற்றை முழுவதும் தன் கைக்குட்டையால் துடைத்து கைரேகை பதியாதபடி கைக்குட்டையை வைத்தே தூக்கிச் சென்று இடதுபுற சந்தில் கிடந்த மரப்பொருட்களுக்கு நடுவே வைத்துவிட்டு வந்தான். பிறகு இரும்பு கதவை திறந்து கொண்டு அனைவரும் வெளியே வந்தார்கள். நால்வருக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததும் தான் கொஞ்சம் நிம்மதி வந்தது. ராஜேஷ் இரும்பு கதவை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு தன் பைக்கிற்கு அருகில் பூட்டாமல் இருந்த தினேஷின் பைக்கை எடுத்தான். நால்வரும் அப்போதுதான் அங்கே இன்னொரு பைக் இருந்ததை கவனித்தார்கள். நீங்க இதுவரைக்கும் எதுவும் பிரச்சனை பண்ணாததுனால நான் சொன்ன மாதிரியே உங்களை உயிரோட விட்டுடுறேன். நீங்க போகலாம். சரி, இங்கிருந்து உங்க ரூமுக்கு போக வழி தெரியுமா? நால்வரும் அந்த இருண்ட பாதையை ஒருமுறை பார்த்துவிட்டு திரு திருவென முழித்தார்கள். என்ன தெரியாதா?
மெயின் ரோட்ல ஒரு ஹோட்டல் இருக்கே அதுதானே? ஆமாண்ணா, அந்த ஹோட்டல் தான் என்றாள் மாலதி. சரி, வாங்க. நான் அத தாண்டி தான் போகணும். உங்கள விட்டுட்டே போறேன். அவன் கூறியதை கேட்ட நால்வருக்கும் அவன் மீதிருந்த பயம் நீங்கி, அவன் நிச்சயம் நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அவன் பைக்கை தள்ளிக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்தான். ஜானியும் அவர்களுடன் கூட சேர்ந்து நடந்தது. அத்தியாயம் 29. ராஜேஷுடன் சேர்ந்து நால்வரும் தங்கள் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். நால்வரும் எதுவும் பேசாமல் அமைதியாக நடந்தார்கள். ஆனால் மனம் அமைதியாக இல்லை. பல கேள்விகளும் பல குழப்பங்களும் அவர்கள் மனதை ஆட்கொண்டிருந்தது. என்ன, எதுவும் பேசாம சைலண்டா வரீங்க? என்ன, எதுவும் கேட்கணும்னு தோணலையா? தோணுதுன்னா, ஆனா கேட்க பயமா இருக்கு என்றாள் மணி. நீ பயமா இருக்குன்னு சொன்னா நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். எவ்வளவு தைரியமா என்ன அடிச்ச நீ? உனக்கா பயம்? அண்ணா, அது தப்பிக்கணும்னு ஏதோ ஒரு தைரியத்துல அடிச்சுட்டேன். சரி, சரி, விடு. என்கிட்ட என்ன கேட்கணும்? கேட்டா கோவப்படுவீங்களா? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ கேட்கலனாலும் நானே சொல்லணும்னு தான் நெனச்சேன். ஏதோ ஒரு வகையில இந்த கொலையில நீங்க எனக்கு உதவி செய்ய வேண்டியதா போச்சு. அதனால உங்ககிட்ட எல்லா உண்மையையும் நானே சொல்லணும்னு நெனச்சேன். என் பேர் ராஜேஷ். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். எனக்கு இதுதான் சொந்த ஊரு. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ பேர் ஸ்வேதா. நானும் அவளும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஸ்கூல் லீவ் டேஸ்ல எங்க வீட்ல இருந்தத விட அவங்க வீட்ல தான் அதிக நேரம் இருந்திருக்கேன். அவ அப்பா, அம்மாவுக்கு அவள எவ்வளவு பிடிக்குமோ, அந்த அளவுக்கு என்னையும் பிடிக்கும். நான் அவங்கள அப்பா, அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க எப்பவும் என்ன வேற வீட்டு பையனா நெனச்சதே இல்ல. அவங்க சொந்த பையன் மாதிரி தான் நடத்துவாங்க. நான் 10த் படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல என்னோட அப்பா, அம்மா இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சுச்சு. நான் ஸ்வேதா படிக்கிற ஸ்கூல்லயே படிக்கணும்னு எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபீஸ் கட்டியிருக்காரு. எங்க வீட்ட வச்சு கூட லோன் வாங்கியிருந்தாருன்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. அவங்க எந்த கஷ்டத்தையும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. நான் யாரும் இல்லாம அனாதையா நின்னப்போ, ஸ்வேதாவோட அப்பா, அம்மா எனக்கு தைரியம் சொல்லி என் மனச தேத்துனாங்க. எனக்கு அப்பா, அம்மாவா இருப்போம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே கூப்ட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு பாரமா இருக்க விருப்பம் இல்ல. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப வற்புறுத்தி கூப்ட்டாங்க. எனக்கும் சொந்தம்னு இருந்தது அவங்க 3 பேரு மட்டும்தான். அவங்களையும் இழக்க மனசில்லாம, அவங்க வீட்டு மாடியில ஒரு ரூம் போதும்ன்னு சொல்லி, அதுக்கு நான் வாடகை தருவேன்னு சொல்லி, அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்ட வித்து லோன்ல செட்டில் பண்ணி, மிச்சம் இருந்த காசுல +1, +2 படிச்சேன். ஈவ்னிங்ல பார்ட் டைம் ஜாப் போயி, நான் சொன்ன மாதிரியே வாடகையும் குடுத்தேன். அத அவங்க வாங்கலன்னா, நான் வீட்ல இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால, அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஸ்வேதாவும் காலேஜ்ல சேர்ந்தோம். அவ பிஏ எடுத்தா, நான் பிஎஸ்சி எடுத்தேன். தினமும் காலேஜுக்கு நான் தான் அவள கூட்டிக்கிட்டு போவேன். அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்டா இருந்த ஸ்வேதா, தங்கச்சியாவே மாறிட்டா. நானும் அவள அப்படியே நெனைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்படியே என்னோட லைஃப் நல்லா தான் போச்சு. 1 மாசத்துக்கு முன்னாடி ஸ்வேதா ஒரு பையன லவ் பண்றேன்னு சொன்னா. அவன் யாருன்னு சொல்லல. ஆனா எங்க காலேஜ்ன்னு தான் சொன்னா. நான் யாருன்னு கேட்டேன். அது சர்ப்ரைஸ்ன்னு அவ ஒரு நாள் சொல்றேன்னு சொன்னா. வீட்ல இந்த செமஸ்டர் முடிஞ்சதும் சொல்லப் போறேன்னு சொன்னா. இன்னைக்கு ஈவினிங் காலேஜ்லேருந்து கிளம்பும்போது அவ என் கூட வரல. அவளோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அதனால அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவ கூடவே வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னா. அப்பா, அம்மா கிட்ட காலையிலேயே சொல்லிட்டேன்னும் சொன்னா. சரின்னு நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வேலைக்கு கிளம்புனேன். அப்போ ஜானியும் கூட வருவேன்னு அடம் பிடிச்சது. அதனால அதையும் கூட்டிக்கிட்டு கடைக்கு போயிட்டேன். நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல தான் ஈவினிங் வேலைக்கு போறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ஸ்வேதாவுக்கு மெசேஜ் பண்ணலான்னு ஃபோன எடுத்தேன். அப்போ ஸ்வேதா கிட்ட இருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்துச்சு. அந்த ஃபோட்டோல அவ ஒரு ஹோட்டல்ல நின்னுகிட்டு இருந்தா. அவ பக்கத்துல தினேஷ் நின்னுகிட்டு கேக் கட் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் அத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா, தினேஷ் நல்லவன் இல்ல. அவன் என்னோட கிளாஸ் தான். அவன் எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் சுத்துவான். அவன் கூட ஏன் ஸ்வேதா இருக்கான்னு எனக்கு புரியல. நான் உடனே அவளுக்கு கால் பண்ணேன். அவ எடுக்கல. அந்த ஃபோட்டோ அனுப்பி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகியிருந்துச்சு. அந்த ஹோட்டலுக்கு அவள தேடி போனாலும், அவ அங்க இருப்பாளான்னு டவுட்டா இருந்துச்சு. பரவால்ல போகலான்னு கிளம்புனேன். ஓனர் அண்ணா ஊருக்கு போயிட்டதுனால, கடைய பாத்துக்க சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு, ஜானிய கூட்டிக்கிட்டு கிளம்புனேன். அந்த ஹோட்டல்ல அவ இல்ல. மறுபடியும் கால் பண்ணேன். அவ எடுத்தா. "எங்க இருக்கன்னு?" கேட்டேன். தினேஷ் கூட அவங்க தாத்தா வீட்ல இருக்கேன்னு சொன்னா. தினேஷ தான் லவ் பண்றேன்னு சொன்னா. அவன் ரொம்ப நாளா அந்த வீட்ட பாக்கணும்னு கேட்டதுனால, காலையில வீட்லருந்து கிளம்பும்போதே அந்த வீட்டோட சாவிய எடுத்துக்கிட்டு வந்தேன்னு சொன்னா. அவனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொன்னா. இப்போ நம்ம அந்த வீட்ல இருந்து தான் வந்தோம். அது ஸ்வேதாவோட தாத்தா வீடு.
யூஸ் பண்ணாம பூட்டியே தான் இருக்கு. நான் 2 தடவ அங்க போயிருக்கேன். ஸ்வேதா அங்க தினேஷ் கூட இருக்கான்னு சொன்ன உடனே எனக்கு பதட்டமா இருந்துச்சு. அவன் நல்லவன் இல்ல. அவன் கூட அங்க இருக்காதன்னு நான் 10 நிமிஷத்துல வரேன்னு அவகிட்ட சொல்லிட்டு வேகமா அந்த வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்குள்ள வேகமா ஓடுனேன். அப்போ தினேஷ் ரூம்லேருந்து வெளியில ஓடி வந்தான். என்ன பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டான். நான் ஸ்வேதா எங்கேன்னு தேடுனேன். அவ அந்த ரூம்ல தூக்குல தொங்கிக்கிட்டு இருந்தா. எனக்கு அத பார்த்து மூச்சே நின்னுடுச்சு. தினேஷ் சட்டைய புடிச்சு அடிச்சு, "ஸ்வேதாவ என்னடா பண்ணேன்னு?" கேட்டேன். அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னான். என்னால நம்பவே முடியல. அவன் கண்டிப்பா பொய் சொல்றான்னு தோணுச்சு. அவன அடிச்சேன். அவன் அப்புறமா உண்மைய சொன்னான். ஸ்வேதா என்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு அவன்கிட்ட கேட்டிருக்கா. நான் சொன்னதெல்லாம் உண்மையான்னு. ஆனா, அவன் நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான். அவன நம்பாம மொபைல வாங்கி செக் பண்ணியிருக்கா. அவன் நெறைய பேர்கிட்ட லவ் பண்றேன்னு பொய் சொல்லியிருக்கான். அத பார்த்துட்டு ஸ்வேதா கோவமா அவன் மொபைல தூக்கி போட்டு உடைச்சு, அவன் கூட சண்டை போட்டிருக்கா. அவன் கோவம் வந்து அவள தள்ளி விட்டுருக்கான். அவ அந்த ரூம்ல இருந்த டேபிள்ல போய் இடிச்சு கீழ விழுந்திருக்கா. அவ எழுந்திருக்காததுனால அவன் அவகிட்ட போய் பார்த்திருக்கான். அவ நெத்தி பொட்டுல இடிச்சு இறந்துட்டான்னு தெரிஞ்சதும், பயந்து போயி அவ ஷால வச்சு தூக்குல மாட்டி தற்கொலை மாதிரி செட் பண்ணி தப்பிச்சு ஓடும்போது தான் நான் வந்துட்டேன்னு சொன்னான். எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. என்ன அடிச்சுட்டு அவன் ரூம்ல இருந்து ஓடுனான். அப்போ ஜானி அவன் கால கடிச்சிடுச்சு. அவன் அத அடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹாலுக்கு ஓடுனான். அவன் ஜானிய அடிச்சதுனால நான் அத ஓட சொன்னேன். அது வெளியில ஓடிடுச்சு. ஹால்ல எனக்கும் அவனுக்கும் சண்டை நடந்துச்சு. என்ன கீழ தள்ளி விட்டுட்டு ஓட பார்த்தான். நான் அப்போ சோஃபாவுக்கு கீழ இருந்த சுத்திய எடுத்து அவன அடிச்சுட்டேன். அவன் கீழ விழுந்தான். உயிரோட தான் இருக்கான்னு நெனச்சேன். ஆனா, அவன் தலையில இருந்து நெறைய ரத்தம் வந்துச்சு. மூச்சு இருக்கான்னு பார்த்தேன். ஆனா இல்ல. அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சுச்சு. கோவத்துல நான் கொலைகாரன் ஆகிட்டேனேன்னு நெனச்சு வருத்தப்பட்டேன். நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஸ்வேதாவ பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜானி வெளியில குலைக்கிற சத்தம் கேட்டு தான் நான் வீட்ல இருந்து வெளியில வந்தேன். எனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் ஜானி உங்கள தொரத்திக்கிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸ்வேதா செத்தது எப்பவும் அப்பா, அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நெனச்சேன். அவங்களால அத கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. அதனால அவ செத்தத மறைக்கணும்னு முடிவு பண்ணுனேன். அந்த வீட்லயே புதைச்சுட்டா யாருக்கும் தெரியாது. அதனால அங்கேயே புதைக்க முடிவு பண்ணுனேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். அண்ணா, அவங்க 2 பேரையும் காணோம்னு அவங்க வீட்ல தேடுவாங்களே! அப்ப என்ன பண்ணுவீங்க? என்று கேட்டாள் மாலதி. நான் அத பத்தி ஏற்கனவே யோசிச்சுட்டேன். ஸ்வேதா மொபைல்லேருந்து ஏற்கனவே அப்பா, அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். நான் தினேஷ காதலிக்கிறேன். அவன் கூட தான் இனி வாழப் போறேன். என்ன தேடாதீங்க. என்ன மன்னிச்சுடுங்கன்னு மெசேஜ் அனுப்பிட்டேன். இந்த பைக்க இப்ப போயி பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுடுவேன். 2 மொபைலையும் தூக்கி போட்டுடுவேன். யாரும் அவங்க செத்தத கண்டுபிடிக்க விடமாட்டேன். அப்பா, அம்மா இல்லாம நான் பட்ட வேதனைய பெத்த பொண்ணு இல்லாம அவங்க பட வேண்டாம். ஸ்வேதா என்னைக்காவது வருவான்னு அவங்க நம்பிக்கையோடவே இருக்கட்டும். அவங்க உண்மைய தெரிஞ்சுக்க நான் விடமாட்டேன். அவங்க பையனா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பார்த்துக்குவேன். ராஜேஷ் அனைத்தையும் கூறிக்கொண்டே அவர்கள் இருந்த ஹோட்டலுக்கு அவர்களை அழைத்து சென்றான். நால்வரும் அவன் கூறியதை கேட்ட பிறகு அவன் மீது எந்த தவறும் இல்லை என்று உணர்ந்தார்கள். அந்த ஹோட்டலிற்கு முன் வந்து நின்றார்கள். சரி, உங்க ரூம் வந்துருச்சு. நீங்க போங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே சீக்கிரமா மறக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்தா உன்னோட மொபைல். நான் கிளம்புறேன். பத்திரமா உள்ள போங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சொன்ன மாரியே நடந்துக்கிட்டதுக்கு. நாங்க சொன்ன மாதிரியே நடந்துக்குவோம் என்றாள் தமிழ். மாலதிக்கு தன் சிம் கார்டு அந்த வீட்டில் இருப்பது மனதை உறுத்தியது. ராஜேஷிடம் இப்போதாவது அதை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள். அண்ணா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லாம விட்டுட்டேன். என்னோட சிம் கார்டு அங்க நாங்க மறைஞ்சுகிட்டு இருந்த அந்த சந்துல விழுந்துடுச்சு. அப்போ உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்லல என்றாள். அத்தியாயம் 30. மாலதி தன் சிம் கார்டை அந்த வீட்டில் விட்டுவிட்டு வந்ததை கூறினாள். நல்ல வேளை இப்பயாவது சொன்னியே. நான் என் பைக் எடுக்க திரும்ப போவேன். அப்ப தேடி பார்க்குறேன். வேற எதையும் விடலல்ல? இல்லண்ணா, அது மட்டும்தான். அந்த ரூமுக்கு நேரா வெளியில இருந்த சந்துல தான் விழுந்துச்சு. சரி, நான் பார்த்து எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க ரூமுக்கு போங்க. நான் எடுத்துட்டு வந்து ஹார்ன் அடிக்கிறேன். வந்து வாங்கிக்கோங்க. ராஜேஷ் தினேஷின் பைக்கை ஓட்டிக்கொண்டு கிளம்பினான். நால்வரும் தங்கள் அறைக்கு சென்றனர். நால்வருக்கும் அறையின் உள்ளே நுழைந்ததும் தான் நிம்மதி வந்தது. ஆனாலும் சிம் கிடைக்க வேண்டும் என்ற பயமும் இருந்தது. அமைதியாக பால்கனியில் அமர்ந்தார்கள். உயிரோடு அந்த அறைக்குள் நுழைந்தது கனவு போல தோன்றியது அவர்களுக்கு. பல விபரீதங்களை சந்தித்த அவர்களின் இதயம் இன்னும் சீராக துடிக்க மறுத்து கொண்டிருந்தது. வாழ்க்கையில் முதல் முறையாக மரணத்தின் வாசல் வரை சென்றுவிட்டு வந்தது போல தோன்றியது அவர்களுக்கு. நடுங்க வைக்கும் பல காட்சிகளை ஒரே இரவில் பார்க்கும் பாக்கியம் பெற்றவர்கள் அல்லவா அவர்கள் என்றுதான் நினைத்தார்கள்.
ஒரே நொடியில் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்ற உண்மை புரிந்தது அவர்களுக்கு. மிகுந்த மகிழ்ச்சியோடு தொடங்கிய அவர்களின் பயணம் அவர்களின் சிறு தவறால் விபரீத பயணமாக மாறியதை எண்ணி வியந்தார்கள். ராஜேஷ் தினேஷின் பைக்கை ஓட்டிக்கொண்டு சென்றான். வழியில் பைக்கை நிறுத்தி இருவரின் கைபேசியையும் மலை உச்சியிலிருந்து தூக்கி வீசினான். சிம் கார்டு மற்றும் மெமரி கார்டையும் தூக்கி எறிந்தான். பிறகு பேருந்து நிலையத்தில் யாரும் கவனிக்காத வகையில் தினேஷின் பைக்கை நிறுத்திவிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி அந்த ஹோட்டலுக்கு வந்தான். ஜானியும் அவனுடன் தான் இருந்தது. பிறகு அந்த வீட்டிற்கு நடந்து சென்றான். மாலதியின் சிம் கார்டை தேட மீண்டும் வீட்டினுள்ளே சென்றான். அவர்கள் கூறிய இடத்தில் தேடி ஒரு வழியாக சிம் கார்டை கண்டுபிடித்தான். பிறகு மீண்டும் வீட்டை பூட்டிக் கொண்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு முன் வந்து நின்றான். அவனுக்காக பால்கனியில் காத்திருந்த நால்வரும் அவனை பார்த்துவிட்டு கீழே இறங்கி வந்தார்கள். இந்தா, உன்னோட நல்ல நேரம், சிம் கிடைச்சிருச்சு என்று கூறி மாலதியிடம் சிம் கார்டை கொடுத்தான். மாலதி அதை மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ்னா என்றாள். சரி, நான் வீட்டுக்கு போறேன். என்னை பார்த்ததையே நீங்க மறந்துடணும். ரூமுக்கு தான் வந்துட்டோமே, இனி பிரச்சனை வராதுன்னு அந்த வீட்டில் நடந்ததை பத்தி யாருக்கிட்டையாவது சொன்னீங்க, உங்க முடிவை நீங்களே தேடிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க ஊருக்கு வந்து உங்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. நீங்க இங்கிருந்து கிளம்புற வரைக்கும் நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். உங்களை ஏன் உயிரோட விட்டேன்னு என்னை ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. உங்களால எனக்கு பிரச்சனை வராத வரைக்கும் தான் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க. குட் பை என்று சொல்லிவிட்டு ராஜேஷ் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். நால்வரும் அவன் கூறியதை கேட்டு மிரண்டு போனார்கள். அறைக்கு வேகமாக ஓடி சென்று கதவை தாழிட்டு ஓரமாக அமர்ந்தார்கள். அவன் கூறியதை கேட்ட பிறகு அவர்களுக்கு பயம் அதிகரித்தது. நால்வரும் அதிலிருந்து மீள முயற்சித்தார்கள். ஆனால் முடியவில்லை. உறங்கியாவது விடலாம் என்று படுத்தார்கள். கண்களை மூடியதும் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த ஸ்வேதாவும் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தினேஷும் தான் அவர்கள் கண் முன்னே வந்து நின்றார்கள். உறங்கவும் முடியாமல் விழித்திருக்கவும் முடியாமல் தவித்தார்கள். ஐயோ, அங்கிருந்து தப்பித்த பின்னும் இவ்வளவு அவஸ்தையா என்று வெதும்பினார்கள். 4-5 மணி நேரத்தில் வாழ்க்கை எவ்வளவு பயங்கரத்தை காட்டிவிட்டதென்று எண்ணினார்கள். அந்த 4-5 மணி நேரத்தை 4-5 வருடங்களானாலும் மறக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். அந்த திக் திக் நிமிடங்கள் அவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தி இருந்தது அவர்களுக்கு. ஒரு சிறு தவறு கூட வாழ்க்கையையே சீர்குலைத்து விடும் என்னும் பாடத்தை அவர்களின் விபரீத பயணம் அவர்களுக்கு உணர்த்தியது. பயத்துடனேயே மீதமிருந்த இரவை கழித்தார்கள். இனி எந்த விடியலும் விபரீதமில்லாமல் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே ராஜேஷ் தன் வீட்டை அடைந்தான். வெளிக்கதவு பூட்டப்படாமல் இருந்ததால் அமைதியாக மாடிக்கு சென்று அமர்ந்தான். ஜானி அவன் அருகில் படுத்துக்கொண்டது. நாளை அந்த வீட்டின் சாவியை யாருக்கும் தெரியாமல் வைத்துவிட வேண்டும் என்ற முடிவுடன் படுத்தான். உறக்கம் வரவில்லை. கண்களிலிருந்து கண்ணீர் தான் வந்தது. நேற்று இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஸ்வேதா இன்று இரவு அங்கே மண்ணிற்குள் பிணமாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை மூளை ஏற்றுக்கொண்டாலும் மனம் அதை ஏற்க மறுத்தது. அந்த வீட்டை கொஞ்சம் விரைவாக அடைந்திருந்தால் ஸ்வேதா இப்போது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை காப்பாற்றுவதா நினைத்து கொண்டு தினேஷை பற்றிய உண்மையை கூறி நீயே அவளை கொன்றுவிட்டாயே என்று அவனின் இதயம் அவனை 1000 ஈட்டிகளால் குத்தி கிழித்தது. அந்த வேதனையுடன் கண்ணீரில் கரைந்து கொண்டே அந்த இரவை கழைத்தான். இனி எல்லா விடியலும் தனக்கு நரகம்தான் என்று எண்ணிக்கொண்டு நால்வரும் அடுத்த நாள் விடிந்ததும் நேற்றைய அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருந்தனர். ஒரு வழியாக மீதம் இருந்த 2 நாள் சுற்றுலாவை முடித்துக்கொண்டு ஊருக்கு கிளம்பினார்கள். இனி கனவிலும் கூட அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடாது என்று முடிவு கட்டினார்கள். எப்படியோ அந்த வீட்டில் நடந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தார்கள். 1 மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் கல்லூரியில் வகுப்பு முடிந்து நால்வரும் கேன்டீனுக்கு சென்றார்கள். அங்கே கூட்டமாக இருந்தது. ரேகாவும் தமிழும் எப்போதும் போல வெஜ் பப்ஸ் வாங்கினார்கள். மணி கூட்டமாக இருந்ததால் எதையாவது எனக்கும் வாங்கிட்டு வந்துருங்க என்று ரேகாவிடமும் தமிழிடமும் சொல்லிவிட்டு கேன்டீனுக்கு எதிரே இருந்த படியில் போய் அமர்ந்து கொண்டாள். தமிழும் ரேகாவும் சிறு குழப்பத்திற்கு பிறகு தங்களுக்கு வாங்கியதையே மணிக்கும் வாங்கி கொண்டு படியில் போய் அமர்ந்தார்கள். மாலதி எதையோ ஆர்டர் செய்து அதற்காக காத்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அதை வாங்கி கொண்டு மூவரும் அமர்ந்திருந்த படியை நோக்கி சென்றாள். படியில் அமர்ந்திருந்த மூவரும் மாலதி வாங்கி வந்ததை பார்த்து கொஞ்சம் அதிர்ந்து போனார்கள். அவள் கையில் டீ கப்புடன் வந்து அமர்ந்தாள். மூவரும் அவளை அதிர்ச்சியாக பார்த்தார்கள். ஏய், என்னடி, டீ தானே வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கேண்டி இப்படி பாக்குறீங்க? ஏய், எனக்கு டீ காஃபியை பார்த்தாலே அந்த ராஜேஷ் ஞாபகம் தான் வருது. நான் இப்பவும் காஃபியே குடிக்கிறது இல்லடி. ஏன் மணி நீ வேற அதை ஞாபகப்படுத்துற? நானே அதை மறக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா ரேகா, எனக்கு கூட அந்த வீடு அடிக்கடி கனவுல வருதுடி. மாலதி, நீ எதை பத்தியும் நினைக்காம டீய குடி. நம்ம இப்படியே அந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருந்தா அதை நம்மளால மறக்கவே முடியாது. அதை பத்தி இனிமே பேசவே வேண்டாம். சரி தமிழ், பேசல என்றார்கள் மூவரும். அப்போது தமிழின் கைபேசி ஒலித்தது. அவள் அதை எடுத்து பார்த்தாள். அவளுக்கு தெரியாத எண்ணாக இருந்தது. யார் தமிழ்?
தெரியல மணி, ஏதோ தெரியாத நம்பர். சரிடி, அட்டன் பண்ணி யாருன்னு கேளு. ம், சரி மாலதி. தமிழ் அந்த அழைப்பை ஆன் செய்து பேசினாள். ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. நான் கேட்கறதுக்கு பதில சொல்லு. 1 மாசத்துக்கு முன்னாடி நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஊட்டிக்கு போனீங்க தானே? அந்த கேள்வியை கேட்டு தமிழுக்கு ஒரு நொடி இதய துடிப்பே நின்றது. அவளின் அதிர்ச்சியை கவனித்த மூவருக்கும் கூட பயம் வந்தது. தமிழ் தன் போனை ஸ்பீக்கரில் போட்டு, நீங்க யாரு என்று மறுபடி கேட்டாள். ஊட்டிக்கு போனீங்களா இல்லையான்னு சொல்லு முதல்ல. நான் ஏன் அதை உங்ககிட்ட சொல்லணும்? ஏன், சொன்னா மாட்டிக்குவீங்கன்னு பயமா இருக்கா? அதை கேட்டு நால்வரும் நடுங்க தொடங்கினார்கள். தமிழ் பயத்தை வெளிக்காட்டாமல் பேசினாள். ஹலோ, நீங்க யாரு? எதுக்கு தேவையில்லாம ஏதேதோ பேசுறீங்க? சரி, நேரடியாவே கேக்குறேன். உங்களுக்கு ராஜேஷ தெரியுமா? நால்வருக்கும் இதை கேட்டு இதயம் வெளியில் குதித்து விழுந்தது போல இருந்தது. இல்ல, அப்படி யாரையும் எங்களுக்கு தெரியாது. நீங்க ஏன் அதெல்லாம் கேக்குறீங்க? அப்புறம் நான் கேட்காம தினேஷா வந்து கேட்பான். அவனால கேட்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியுமே. அதை கேட்டு நால்வரும் அடுத்த பிரச்சனை ஆரம்பித்து விட்டது என்று பயந்தார்கள். ஹலோ, யார் தான் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க சொல்ற யாரையும் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியாது. போனை வைங்க. ஹலோ, வெயிட் வெயிட், கட் பண்ணிடாத. நான் தான் ராஜேஷ். அதை கேட்டு நால்வரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஹலோ, என்ன இருக்கியா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல தானே இருக்காங்க. போனை ஸ்பீக்கர்ல போடு. அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லணும். தமிழ் பேசாமல் அமைதியாக இருந்தாள். ஹலோ பார்ட்னர்ஸ், என்ன யாரும் பேச மாட்டீங்க? பயந்துட்டீங்களா? சும்மா உங்களை செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு எப்படி என் நம்பர் தெரியும்? அதுவா, உன் போனை திருப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்பவாவது தேவைப்படும்னு நோட் பண்ணிக்கிட்டேன். நீ தான் லாக் பண்ணாம வச்சிருந்தியே. சரி, எதுக்கு இப்ப கால் பண்ணீங்க? நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறீங்களான்னு செக் பண்றதுக்கு தான். எங்ககிட்ட உங்கள பார்த்ததையே மறக்கணும்னு சொல்லிட்டு, எதுக்கு நீங்க இப்ப கால் பண்ணீங்க? இனிமே கால் பண்ணாதீங்க. சரி, சரி, மறந்துட்டீங்களான்னு செக் பண்ணத்தான் கால் பண்ணேன் என்று கூறி சிரித்தான் ராஜேஷ். நால்வருக்கும் இதயம் திக் திக் என்று துடித்தது. இதோட இந்த கதை முடியுது. மேலும் இது போல பல நல்ல கதைகள் கேட்க கதை பூமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.